வருகை தந்திருக்கிறதான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே எங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். हमारे निमंत्रण को ग्रहण करते हुए इस जगह में उपस्थित हुए आप हर एक को प्रभु यीशु मसीह के मीठे नाम से हम सबको स्वागत करते हैं. இந்த நாட்களில் இந்த தேசத்தை தேவன் நேசித்து அருமையான ஒரு கன்வென்ஷன் கூட்டங்களை தந்தபடினால் நாம் பாக்கியவான்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். इन दिनों में इस शहर को प्रभु प्रेम करते हुए ऐसे एक सभा प्रभु ने आयोजित करके दिया, इसलिए वाकई हम सब लोग बहुत ही धन्य हैं. காலம் பொல்லாததாகையால் இந்த நாட்களை நாம் பிரயோஜனமாக்கிக் கொண்டால் நமக்கு நன்மையும் பாக்கியம் உண்டாகும். समय बहुत ही बुरा है, इसीलिए ऐसे समय को हम उपयोग करने पर वो हमारे लिए आशीष और धन्य होकर रहेगा. இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் தமது வசனங்களால் நம்மோடு பேசும்படியாக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். इस शाम के समय में भी प्रभु अपने वचन के द्वारा हमसे बात करने के लिए हम सब लोग मिलकर धन्यवाद करेंगे. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் நாம் வாசிப்போம். यूहन्ना सुसमाचार उसके 4 अध्याय के 8वां और 15वां वचन को पढ़ेंगे. क्योंकि उसके चेले तो नगर में भोजन मोल लेने को गए थे. स्त्री ने उससे कहा, हे प्रभु, वह जल मुझे दे ताकि मैं प्यासी न हो और न जल भरने को इतनी दूर आऊं. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே கொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की महिमा हो. இங்கே இரண்டு விதமான தாகம் உள்ளவர்கள் ஒன்றாக்கப்பட்டதை எழுதப்பட்டதை நான் வாசிக்கிறோம். यहाँ दो किस्म के लोग जो प्यासे हैं वे दोनों हम देख सकते हैं. இந்த சமாரிய ஸ்திரீக்கும் தினந்தோறும் ஒரு தாகம் உண்டு. அந்த தாகத்தை தீர்த்து கொள்ளும்படியாக அங்கே யாக்கோபின் கிணற்றிலே தண்ணீர் உள்ளும்படியாக வந்திருந்தார். ये सामरी स्त्री के लिए एक प्यास था और वो अपने प्यास को बुझाने के लिए याकूब के उस कुआं के पास वो अपने प्यास को बुझाने के लिए वहां पड़ी. இந்த இடத்துல சர்வ சிருஷ்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வரும் பொழுது அவருக்கு ஒரு தாகம் உண்டாகிறது. यहाँ सर्व सृष्टिकर्ता प्रभु यीशु मसीह जब इस स्थान में पहुंचे वे भी प्यासे होकर उस स्थान पे भी आए. அவர் சிருஷ்டி கர்த்தர் அநாதி தேவன், சோர்ந்து போகிறவர் அல்ல. ஆனால் அங்கே ஒரு தாகம் அவருக்கு உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. वो सृष्टि करता है, अनादि परमेश्वर है, लेकिन वहां ऐसी एक परिस्थिति को हम देख सकते हैं जहां वो भी प्यासा होकर उस स्थान पे वो पहुंच गया. அவர் மாம்ச சரீரத்திலே வாழ்ந்தாலும் தேவனாகவே வாழ்ந்தார். वो शारीरिक देह में वो जीवन बिताने पर भी वो एक परमेश्वर होकर पाया गया है. ஆகையால் அவர் தேவனாக இருந்தாலும் அங்கே அவருக்கு தாகம் உண்டாகிறது. वो परमेश्वर होकर रहने के बावजूद भी उसके लिए एक प्यास वहां पाया गया. இந்த இடத்திலே தாகம் உண்டாகும் பொழுது தண்ணீர் மொள்ள வந்த அந்த ஸ்திரியை பார்த்து தாகத்துக்கு தா என்று இயேசு கேட்டார். यहाँ जब वो प्यास के साथ उस जगह में वो पहुंचा, उसको देखकर यीशु मसीह में प्यासा हूं, मुझे पानी पिला करके वो कहता है. இந்த இடத்தில் ஆண்டவர் பெரிய விசேஷமான ஒன்றையும் அவர் கேட்கவில்லை. यहाँ प्रभु यीशु मसीह उसको देखकर कोई बड़े विशेष बात को नहीं मांगा. அவள் மொள்ள வந்த அந்த தண்ணீரை தான் தனக்கு தா என்று அவர் கேட்கிறார். वो जो पानी लेने के लिए आई वो पानी को ही वो मांगता है. ஆனா இந்த இடத்தில் இவளோ வாக்குவாதத்திலே அவள் ஈடுபட்டார். लेकिन यहाँ दोनों के बीच में एक वाद विवाद हो गया. அவர் தாகமா இருக்கிறார். அந்த சூழ்நிலையை அறியாமல் இவளோ அவரோடு வாக்குவாதத்துக்குள்ளே ஈடுபட்டு அவரோடு வாக்குவாதம் செய்கிறார். वो प्यासा है, लेकिन वो प्यास को उस बातों को समझने बिना वे दोनों एक वाद विवाद में उतर जाते हैं. இவருடைய வாக்குவாதமானது அவருடைய சூழ்நிலை, அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். யூதர்களும் சமாரியர்களும் அவர்கள் சம்பந்தம் கலக்காதவர்கள். அதை பற்றி அவளுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் உண்டாகிறது. इनका वाद विवाद को हम देखने के समय यहाँ यहूदियों और समरियों को देखने के समय वे दोनों आपस में मेल नहीं रखते हैं. इसीलिए इस वजह से इन दोनों के बीच में एक वाद विवाद को यहाँ देख सकते हैं. இந்த தாகம் என்று சொல்லும் பொழுது பொதுவாகவே யாவருக்கும் ஏற்படுகிற ஒன்று. ये प्यास कर देखने के समय हम सारे लोग प्यासे होते हैं. இவரோ தாகத்தில் இருக்க தாகத்துக்கு தா என்று கேட்ட அவரோடு இவள் வாக்குவாதத்துக்கு உட்பட்டாள். ये प्यास के साथ उस स्त्री के पास जाकर वो पानी मांगता है, लेकिन पानी मांगा वो उस व्यक्ति को देखकर ये वाद विवाद में उतर गई. யூதர்கள் எங்களோடு சம்பந்தம் கலவாது இருக்க யூதனாகிய நீ
சமாரிய ஸ்திரியாக என்னிடத்திலே எப்படி தாகத்துக்கு தாய் என்று நீர் கேட்கலாம். जब यहूदी लोग हमारे साथ कोई मेल नहीं रखते हैं, हमसे उनका कोई बातचीत नहीं होता है, जब तू यहूदी होकर मुझसे तू पानी कैसा मांग सकता है? ஆனால் ஆண்டவரோ பல விதங்களில் அவரோடு சத்தியத்தை பேச ஆரம்பித்தார். लेकिन उस समय प्रभु यीशु मसीह उसके साथ कई प्रकार से सच्चाई को बांटने लगा. அத பிந்தின காரியங்களை இனி வருகிற நாட்களில் நாம் தொடர்ந்து வாசித்து நாம் அதை கவனிக்கலாம். इन बातों को आने वाले दिनों में आगे हम पढ़कर हम ध्यान करेंगे. இந்த நாளில் இந்த ரெண்டு விதமான தாகத்தை பற்றி நாம் சிந்திக்கிறோம். लेकिन आज इन दिनों में इस दो प्रकार के इस प्यास के बारे में हम ध्यान करने वाले हैं. ஒன்று சமாரிய ஸ்திரிக்கு இருந்ததான தாகம், एक सामरी स्त्री के भीतर रहने वाला एक प्यास, இரண்டாவது ஆண்டவராக இயேசுக்குள் இருந்ததான தாகம். दूसरा प्रभु यीशु मसीह के भीतर रहा हुआ एक प्यास. இதற்கு முன்பாக இந்த சமாரியர்கள் யார், எப்படி இவர்கள் சமாரியர்களாக ஆக்கப்பட்டார்கள் என்கிறதான சத்தியத்தை நாம் ஆராய வேண்டியது அவசியம். लेकिन उसके पहले ये समरी कहां से आए, ये समरी लोग कैसे वे बने कर हमें जांचना होगा. இந்த சமாரியர் என்பது ஒரு பாஷையை சேர்ந்ததா, அல்லாவிட்டால் ஒரு தேசத்தை சேர்ந்ததா, அல்லாவிட்டால் ஒரு இனத்தை சேர்ந்ததா? ये समरी करके कहने के समय वो एक वंश के हैं या एक देश के हैं या एक जाति के हैं. இந்த சமாரியர் என்பது ஒரு ஜாதியும் இல்லை, இது ஒரு பாஷையை சேர்ந்த இனமும் இல்லை. ये समरी कहने के समय ये कोई जाति नहीं या एक कोई प्रत्येक लोग नहीं है. ஏற்கனவே ஆண்டவர் இந்த கானான் தேசத்தில் 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் அகற்றியிருக்கிறார். पहले से ही प्रभु ने कनान में रहने वाले 7 जातियों को और 31 राजाओं को प्रभु ने हटा दिया. கானான் தேசமானது 7 ஜாதிகளை கொண்ட 31 ராஜாக்களால் ஆளுகை செய்யப்பட்ட ஒரு தேசம். कनान देश को हम देखने के समय वो पहले से ही 7 जाति और 31 राजा के द्वारा वो राज्य किया हुआ एक देश पाया गया है. தமது தாசர்களை தேவன் நேசித்து 31 ராஜாக்கள் ஆளுகை செய்ய வேண்டிய அந்த ராஜரீகத்தை ஒரு ராஜாக்களின் கையிலே கொடுக்கிறார். प्रभु अपने लोगों को प्रेम करते हुए 31 राजा राज्य करने वाले उस देश को प्रभु एक राजा के हाथ में वो सौंपता है. மற்ற ஜாதிகளுக்கும் ஒரு இஸ்ரவேலனுக்குள்ளும் இருக்கிற ஒரு கிருபை அல்லாவிட்டால் பலன் இதிலே விளங்கும். उस दूसरे लोगों को इस्राएल के भीतर रहने वाला वो अनुग्रह और वो सामर्थ वे भी वो समझेंगे. 31 ராஜாக்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ராஜா செய்யக்கூடிய இடத்துக்கு தேவன் இவர்களை கொண்டு வருகிறார். 31 राजा एक राज्य में जो काम कर रहे हैं वो काम एक राजा के द्वारा करने के लिए वो स्थान में या वो अवस्था में प्रभु उनको लेकर आता है. காலத்தில் தானே இந்த ஜாதிகள் எல்லாம் இந்த தேசத்திலிருந்து அகற்றப்பட்டார்கள். इसीलिए ये सारे जाति इस देश से वो निकाले गए हैं. முழு இஸ்ரவேலர்களும் எபிரேயர் பாஷை உள்ளதான ஜாதிகள், அதாவது இஸ்ரவேலர்கள் பரிசுத்த ஜாதியை அங்கே சேர்ந்திருக்கிறார்கள். पूरे इस्राएल लोग एक पवित्र जाति इब्री भाषा बोलने वाले वो जाति वहां आ गए हैं. எபிரேயர் அவர்கள் எபிரேய பாஷை பேசக்கூடியவர்கள். वो इब्री लोग हैं और वो इब्री भाषा बोलने वाले लोग थे. அந்த எபிரேய பாஷை பேசக்கூடியவர்கள் தான் ஆபிரகாமுடைய சந்ததியார். ये इब्री भाषा बोलने वाले वो इब्राहिम के वंश के थे. முழு தேசத்திலும் ஒரே பாஷை அப்பொழுது பேசப்படுகிறது. पूरे देश में केवल एक ही भाषा बोला जाता था. இந்த சூழ்நிலையில் இவள் இங்க கானானிய ஸ்திரீ என்று இவள் எப்படி இங்கே கொண்டு வரப்படுகிறாள்? लेकिन इस परिस्थिति में कनानी स्त्री जो है इस जगह में वो कैसे वहां पहुंची? உண்மையாகவே இவர்கள் அந்நிய ஜாதிகள் தான். वास्तविक ये एक अन्य जाति है. 5 அந்நிய ஜாதிகள் சேர்ந்ததுதான் கானானிய ஜனங்கள். 5 अन्य जातियों का मेल जो है वो ही कनान के लोगों को दिखाता है. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की महिमा हो. முதலாவதாக இந்த கானானிய ஸ்திரீ எப்படிப்பட்டவள் என்பதை நாம் அறிவதற்கு முன்பாக தெளிவாக கவனிக்கும் பொழுது, जब इस बात को हम स्पष्ट रीति से देखने के समय हमें यह जानना है कि ये स्त्री किस प्रकार की है. இந்த சமாரியா எப்படி பெயர் உண்டாக்கப்பட்டது? ये समरी करके कहने वाला नाम वो कैसे आया है? இவள் எப்படி சமாரிய ஸ்திரீ ஆனால் இந்த சமாரியா எப்படி தேசத்தில் கொண்டு வரப்பட்டது? ये कैसे समरी स्त्री हो गई और ये समरी जो है वो कैसे इस देश के भीतर आ गया? இஸ்ரவேலர்கள் அந்த தேசத்தில் ஏற்பட்ட பொழுது, जब इस्राएल लोग इस देश में आ पहुंचे, சமாரியா என்கிற ஒரு வார்த்தை அங்கே தேசத்தில் கிடையாது. उस समय समर नाम जो है उस देश में नहीं पाया गया. இந்த சமாரியா எவ்விதமாக இஸ்ரவேலுக்குள் கொண்டு வரப்பட்டது? ये समरोन कैसे इस्राएल के भीतर वो प्रवेश किया?
சாலமோனுக்கு பின்பு ராஜ்யபாரம் இஸ்ரவேல் இரண்டாக பிரிக்கப்பட்டது. सुलेमान के बाद इस्राएल का राज्य 2 भाग में वो विभाजित किया गया. 10 கோத்திரத்தை கொண்ட இஸ்ரவேலின் சாம்ராஜ்யம் என்று சொல்லப்பட்டது. 10 गोत्रों को देखकर इस्राएल का राज्य करके कहा गया. யூதா பெஞ்சமின் யூத சாம்ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. यूदा और बेंजामिन के गोत्र दोनों को मिलाकर वो यूदा के साम्राज्य करके कहा गया. 2 கோத்திரத்தை கொண்டு யூத சாம்ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. 2 गोत्र मिलाकर वो यहूदा का राज्य होकर वो स्थापित किया गया. இவைகள் கொண்டு வருவதற்கு தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அந்த நோக்கத்தின்படி அவர் செய்து கொண்டு வருகிறார். इनको लेकर आने के लिए परमेश्वर का एक योजना था और उस योजना के अनुसार प्रभु ने अपने कामों को किया. இந்த 2 ராஜரீகத்துக்கும் ராஜதானி பட்டணங்கள் இருந்தது. इस 2 राज्य के लिए एक राजधानी शहर भी रहा. இஸ்ரவேலின் சாம்ராஜ்யத்துக்கு ராஜதானி பட்டணம் மேன்மையான ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது. इस्राएल के उस राज्य के लिए एक राजधानी है और वहां भी एक महिमा बढ़ा हुआ एक स्थान उनके लिए ठहराया गया. இத குறித்து சாலமோன் முன்னதாகவே தீர்க்க தரிசனம் போல அவர் பாடி இருக்கிறார். इसके बारे में सुलेमान पहले ही वो भविष्यवाणी के रूप में इसके बारे में वो गाया. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரத்துடைய 4ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது श्रेष्ठ की 6वां अध्याय के 4वां वचन में आने के समय அங்கே திர்சாவை போல சௌந்தரியமும் எருசலேமை போல வடிவும் என்று எழுதியிருக்கிறது. वो तिर्सा के समान सुंदर और यरूशलेम के समान सुंदर होकर हम देख सकते हैं. இந்த திர்ஷா இன்னும் ராஜரீகம் பெறவில்லை. ஆனால் முன்னதாகவே சாலமோன் அதை குறித்து பாடி வைத்திருக்கிறார். ये तिर्सा जो है वो राज्य को प्राप्त नहीं किया लेकिन पहले ही सुलेमान उसके बारे में वो गीत गाता है. இந்த திர்ஷாங்கிறது இஸ்ரவேலின் சாம்ராஜ்யத்தினுடைய ராஜதானி பட்டணம். ये तिर्सा करके कहने के समय ये इस्राएल के राज्य का एक राजधानी नगर है. இந்த இஸ்ரவேலுக்கு முதலாவது ராஜாதான் எரோபியாம். ये इस्राएल के पहला राजा एरोबियाम. இந்த எரோபியாம் குடியிருந்தது திர்ஷாவாக இருக்கிறது. ये एरोबियाम जो है वो तिर्सा उस नगर में वो वास किया. அதை 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நீங்கள் அதை கண்டறியலாம். वो पहला राजा 4वां अध्याय के 17 वचन में आप देख सकते हैं. அந்த காலத்தில் எரோபியாமுடைய மகன் ஒருவன் வியாதியாக இருக்கிறான். उस समय एरोबियाम का एक बेटा वो बीमार था. அவருடைய மனைவி தீர்க்கதரிசியிடத்தில் அனுப்பப்படுகிறார். उस समय उसकी पत्नी उस भविष्यवक्ता के पास भेजी गई. தீர்க்கதரிசி அவளுக்கு நல்ல வார்த்தை கொடுத்து மீண்டும் அவளை வீட்டுக்கு அனுப்புகிறார். उस समय उस भविष्यवक्ता उसके लिए शुभ वचन को देकर उसको वापस अपने घर लौटाता அவள் है. எங்கே வந்து சேருகிறாள்? तब वो कहाँ वापस लौटती है? அவள் திர்ஷாவிலே வந்து சேருகிறாள். वो तिर्सा में आकर वो पहुंचती है. எரேபியா முதற்கொண்டு ராஜரீகமாக இஸ்ரவேலானது திர்ஷாவிலே ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. वो यरोबियाम के लेकर ये राज्य जो है वो तिर्सा में वो स्थापित किया गया. இது சௌந்தரியமுள்ள இடம். சௌந்தரியமுள்ள ராஜரீகம் அங்கே செய்யப்பட்டு வந்தது. ये तिर्सा जो है वो सुंदरी के साथ नहीं तो रूपमान के साथ पाया गया वो एक राज्य है. இந்த திர்ஷாவானது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு இவைகள் மாற்றப்படுகிறது. लेकिन थोड़े समय के बाद ये तिर्सा जो है वो बदल दिया गया. அதை 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்திலே தெளிவாக நாம் படிக்கிறோம். उसके बारे में पहला राजा 16 अध्याय में हम स्पष्ट रीति से पढ़ सकते हैं. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் 10ஆம் வசனங்களுக்கு நாம் வரும்பொழுது जब हम पहला राजा 16 अध्याय के 9 और 10 वचन को माने के समय அந்த இடத்துல ஏலாங்கிறதான ஒரு ராஜா இஸ்ரவேலிலே ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார். उस समय एलाम नामक एक राजा इस्राएल को वो राज्य कर रहा था. அவருடைய வேலைக்காரன் எழும்பி அவனை கொலை செய்கிறான். उसका दास उठकर उसको घात किया. அவருடைய பெயர் தான் சிம்ரி. उसका नाम जिम्री है. ராஜாவுடைய வேலைக்காரன் ராஜாவோடு இருந்து உதவி செய்யக்கூடியவன். இவன் தன் எஜமானை கொலை செய்து விட்டு தான் ராஜ்யபாரத்துக்கு வந்து விட்டான். राजा के साथ रहने वाला नौकर राजा को सहायता करने वाला राजा का घात कर कर वो अपने राज्य में पहुंचा. இவன் அங்கே 7 நாட்கள் ராஜ்யபாரம் செய்தான் என்று பிந்தின வசனங்களை நாம் விளங்கிக் கொள்ளுவோம். आगे के वचन में हम देख सकते हैं कि ये व्यक्ति 7 दिन तक वो उस राज्य को अपने हाथ में लिया. அந்த நேரத்திலே இந்த ராஜாவுக்கு சேனாபதியாக உம்ரி அங்கே உதவியாக இருக்கிறார். उन दिनों में इस राज्य के लिए इस राजा के साथ रहने वाला एक सेनापति उम्री को आप देख सकते हैं. சிம்ரி ராஜாவுக்கு வேலைக்காரனாகவும் உம்ரி தன் தேசத்துக்கு சேனாபதியாகவும் இருக்கிறான். ये जिम्री जो है वो इस राजा के लिए नौकर होकर और ये उम्री जो है उस राज्य में एक सेनापति होकर वो पाया गया. இவன் 7 நாட்கள் திர்ஷாவிலே ராஜ்யபாரம் பண்ணுகிறான். 7 दिन तक वो तिर्सा में वो राज्य किया. இவன் ராஜாவை கொலை செய்தான். சிம்ரி ராஜாவை கொலை செய்தான் என்பதை ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். जब जिम्री राजा को घात किया कर जब लोग इसके बारे में जाने அப்பொழுதுதான் இந்த உம்ரியை சேனாபதியாகிய உம்ரியை
ஜனங்கள் ராஜாவாக்குகிறார்கள். उस समय उमरी जो सेनापति था उसको जनता जो है उसको राज அவனை उसके हाथ में அவனை दिया। ராஜாவாக்கின பின்பு இந்த உம்ரி சிம்ரியை நெருக்குகிறான். उसके बाद जब वो राजा हो गया तब ये उमरी जो है वो जिम्री का सामना करता है। சிம்ரியை பார்க்கிலோ உம்ரி பலவான். जिम्री से बढ़कर ये उमरी जो है वो सामर्थी है। இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களும் உம்ரியும் சிம்ரியை நெருக்கும்படியாக யுத்தம் பண்ணும்படி என்ன செய்கிறார்கள்? திர்ஷாவுக்கு வருகிறார்கள். अभी उमरी इस्राएल लोगों के साथ ये जिम्री को सामना करने के लिए वो इस्राएल में ये तिर्सा में वे पहुंचे। அதை 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனம் வரைக்கும் கவனிக்கிறோம். आप उसके बारे में पहला राजा 16वां अध्याय के 16, 17 और 18 वचन में आप देख सकते हैं। இந்த உம்ரி தன்னை நெருக்குவதை சிம்ரி அறிந்து அவன் திர்ஷாவில் இருக்கிற ராஜ அரண்மனைக்கு தீ வைத்து தற்கொலை செய்து கொண்டான். जब जिम्री ने ये देखा कि उमरी जो है उसको सामना कर रहा है तब उसने अपने राज्य के उस राजभवन में आग लगा दिया। அதனோடு திர்ஷாவில் இருந்த ராஜரீகமான மாளிகை அழிக்கப்பட்டது. उसी के साथ तिर्सा में जो राजभवन था वो पूरी तरह से जलकर राख हो गया। திர்ஷாவில் இருந்த ராஜ்யபாரம் அதோடு கூட ஒரு முடிவுக்கு வந்து அந்த ராஜரீகமான அந்த இடமானது சுட்டரிக்கப்பட்டு அந்த சிம்ரியும் மரித்து போகிறான். जिम्री के साथ वहां रहा हुआ तिर्सा में रहने वाला राजभवन और राज्य की अनेक बातें पूरी तरह से जलाकर राख किया गया। இப்பொழுது இஸ்ரவேலர்கள் இரண்டாக பிரிகிறார்கள். अभी इस्राएल लोगों के बीच में दो भाग का बंटवारा को देख सकते हैं। ஒரு கூட்டம் சிம்ரிக்கு உதவியாக இருக்கிறார்கள், இன்னொரு கூட்டம் உம்ரிக்கு உதவியாக இருக்கிறார்கள். एक झुंड इस्राएल लोगों के बीच में जिम्री के सहायता के लिए थे और एक झुंड उमरी के सहायता के लिए थे। இது சிம்ரி மரித்து போனாலும் अभी ये जिम्री मरने से भी இஸ்ரவேல் ஜனங்கள் இரண்டாக பிரிந்து इस्राएल लोग दो झुंड में बंटवारा होकर ஒரு கூட்ட ஜனங்கள் உம்ரியை அங்க ராஜாவாக ஏற்படுத்துகிறார்கள். एक झुंड लोग उमरी को राज्य के उस सिंहासन को दे दिए। 16ஆம் அதிகாரம் 21 வசனத்திலே 20-21 வசனத்திலே இஸ்ரவேலுக்குள்ளே ரெண்டு ராஜ்யம் உண்டாகிறது. पहला राजा 16वां अध्याय के 20 और 21 में देखने के समय इस्राएल राज्य के भीतर एक दो बंटवारा को हम देख सकते हैं। वो वचन को पढ़िएगा। அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் இரண்டு வகுப்பாய் பிரிந்து பாதி ஜனங்கள் கேனாத்தின் குமாரனாகிய திப்னியை ராஜாவாக்க அவனை பின்பற்றினார்கள், பாதி ஜனங்கள் உம்ரியை பின்பற்றினார்கள். திப்னிங்கிறதான ஒரு மனுஷனை சிம்ரி மரித்து போன இஸ்ரவேலர்கள் ஏற்படுத்துகிறார். ये तिप्नी नामक एक व्यक्ति जब जिम्री मर गया तब इस्राएल लोगों ने उसको राजा बनाया। கொஞ்ச காலத்தில் இவன் மரித்து விடுகிறார். लेकिन ये तिप्नी जो है थोड़े समय में इसका मृत्यु हो जाता है। ஆனால் உம்ரி அதுக்கு பின்பு ராஜ்யரீகம் செய்து கொண்டே இருக்கிறார். लेकिन उमरी को देखने के समय उसके आगे भी ये राज्य कर रहा था। இந்த உம்ரி திரும்பமாக திர்ஷாவிலே போய் ராஜ்யரீகத்தை தொடங்காமல் ये उमरी जो है वापस तिर्सा में जाकर उस राज्य को लेने के बजाय அவன் ராஜதானி பட்டணத்தை மாற்றி அமைக்கிறான். அதுதான் சமாரியா. वो राजधानी को वो बदलता है, वही नाम जो है वो समरोन कर हम देख सकते हैं। அதே 16ஆம் அதிகாரத்துடைய 24 வசனத்துக்கு வரும்பொழுது वही 16 अध्याय के 24वें वचन को हम पढ़ने के समय மலைகளின் ராஜாவாகிய சேமேரிடத்திலே 2 தாலந்து வெள்ளி கொடுத்து அவன் சமாரியா மலையை வாங்குகிறான். ये शेमेर उसको 2 किक्का चांदी मोल लेकर उसने समरोन पहाड़ को उसने ले लिया। அதன் பின்பு அதிலே ஒரு பட்டணத்தை உண்டு பண்ணுகிறான். वहां उसने एक नगर को बसाया। மலைகளின் ராஜாவாகிய சேமேருடைய வார்த்தையின்படி அதற்கு சமாரியா என்று பெயரிடுகிறார். सिमरेन पहाड़ का राजा था, उसके नाम से ही उसको सिमरोन कर वो नाम देता है। அதன் பின்பு இஸ்ரவேலின் சாம்ராஜ்யம் இங்கே இருந்துதான் ஆளுகை செய்யப்பட்டது. उसके बाद इस्राएल का राज्य इस जगत से ही वो राज्य किया गया। நான் சொல்வது ஒரு கதை போல் இருந்தாலும் இங்கேதான் அதனுடைய சத்தியம் இருக்கிறது. मैं आपको யோவான் 4ஆம் அதிகாரத்தோட சத்தியம் இங்கிருந்தான் ஆரம்பமாகிறது. मैं आपको बोलने वाली ये बातें कहानी के तौर से रहने के समय में भी यूहन्ना सुसमाचार 4 अध्याय के जो भाग जो है वो यहाँ से ही शुरू होता है। இப்பொழுது இது 2 தாளந்தினால் கொல்லப்பட்ட வெள்ளியினால் கொல்லப்பட்ட ஒரு இடம். यहाँ 2 किक्का चांदी से मोल लिया हुआ एक जगह को देख सकते இந்த हैं। மலைகள் மேல் பட்டணத்தை உண்டு பண்ணி அங்கே ராஜ்யரீகம் அவர் பண்ணுகிறார். पहाड़ के ऊपर उसने एक नगर को बसाया, वहाँ वो राज्य किया। ஆனால் என்ன நடந்தது? लेकिन क्या हुआ? கொஞ்ச காலத்துக்கு பின்பு இந்த சமாரியா அசிரியரால் பிடிக்கப்படுகிறது. थोड़े समय में ही ये समरोन जो है वो असुर राजा के द्वारा वो पकड़ा दिया गया। அசிரிய ராஜாக்களால் இந்த சமாரியா பிடிக்கப்பட்டு जब असुर राजा के द्वारा जब ये समरोन जो पकड़ा लिया गया
2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துடைய 5ஆம் 6ஆம் வசனங்களுக்கு வரும்போது जब दूसरा राजा 17 अध्याय के 5वां और 6वां वचन में माने के समय இஸ்ரவேலிலே ஒசியா என்கிறதான ராஜா ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். इस्राएल में होश नामक राजा जो है वो राज्य कर रहा था। அந்த காலத்தில் யூதாவிலே எசேக்கியா ராஜாவாக இருக்கிறார். उस समय यूदा में एसेकिया राजा वो राज्य कर रहा है। எசேக்கியா ராஜா யூதாவில் ஆளுகை செய்கிற அந்த காலத்தில் एसेकिया राजा जब यूदा में राज्य कर रहा था उस समय இந்த ஒசே ராஜாவுடைய இஸ்ரவேலின் ராஜாவாக இவன் காலத்திலே அசீரியர்கள் வந்து இறங்குகிறார்கள். उस होशे राजा जो इस्राएल में राज्य कर रहा था उस समय असुर राजा वहां आकर पहुंचा। இந்த இஸ்ரவேலின் ராஜா இவன் அமைதியாக இல்லாமல் எகிப்தோடு போய் சம்பந்த கலக்க போகிறான். ये इस्राएल राजा जो है वो खामोश रहे बिना वो मिस्र में जाकर वो समझौता कर रहा है। அந்த சந்தர்ப்பத்தில் தான் அசீரியா ராஜா கோபம் கொண்டு இவனை பிடித்து சிறையில் அடைக்கிறார். उस समय असुर राजा जो है वो क्रोधित होकर इसको वो बंदी बना देता है। இவனை பிடித்து அசீரியாவுக்கு கொண்டு போகிறார். उसको पकड़कर वो असुर में वो ले जाता है। அசீரியாவிலே கொண்டு போய் என்ன செய்கிறான்? இவர்களை 3 தேசத்திலே குடியேற்றுகிறார். असुर राजा उसको वहां ले जाकर वहां उसको बसाया। அதை 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துடைய 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். वहां दूसरा राजा 17 अध्याय के 6वें वचन में उसके बारे में देख सकते हैं। 24ஆம் வசனத்துக்கு போகும்போது जब अब 24वें वचन में जाते हैं அவன் என்ன செய்கிறான்? तब उसने क्या किया? இப்போது இஸ்ரவேலர்களை எல்லாம் இங்கே இருந்து பிடித்துக் கொள்கிறான். अभी इस्राएल लोगों को यहाँ से वो पकड़वाया। சமாரியாவில் இருந்து முற்றிலுமாக அவளை பிடித்து சரியாக்கி கொண்டு போகிறான். सारे लोगों को वो बंदी बना ले गया। இப்பொழுது இந்த சமாரியா காலியாய் மாறுகிறது. अभी ये शमरोन पूरी रीति से खाली हो गया। இஸ்ரவேலர்கள் இல்லாமல் அங்கே முற்றிலுமாய் காலியாய் விடுகிறது. इस्राएल लोग एक भी नहीं, शमरोन पूरी रीति से खाली हो गया। இப்பொழுது இந்த சமாரியாவை நிரப்பும்படி அசீரிய ராஜா அவன் என்ன செய்கிறான்? 5 ஜாதிகளை கொண்டு வந்து அங்கே குடியேற்றுகிறான். अभी ये असुर का राजा ये शमरोन नगर को भरने के लिए वो 5 प्रकार के जातियों को इस नगर के भीतर वो लेकर आता है। அதை தான் 17ஆம் அதிகாரத்துடைய 24ஆம் வசனத்தில் தெளிவாக வாசிக்கிறோம். उसके बारे में ही आप दूसरा राजा 17 अध्याय के 24वें वचन में आप स्पष्ट रीति से पढ़ सकते हैं। அதில் ஒன்று பாபிலோனை சேர்ந்தவர்கள். उसमें एक बाबुलोन, அதை சுற்றிலும் உள்ள 5 தேசங்களை கொண்டு வந்து அங்கே குடியேற்றின பின்பு उसके चारों तरफ रहने वाली इस 5 जातियों को जब उसने ले आकर वहां उनको बसाया, இவர்கள் என்றென்றைக்கும் அங்கே இருந்து ஆளுகை செய்து வருகிறார்கள். वे हरदम उसी जगह में रहकर भी राज्य कर रहे थे। இந்த பாபிலோனியை சேர்ந்த பாபிலோனையும் அதை சுற்றிலும் உள்ளதான தேசத்தை சேர்ந்த 5 ஜாதிகள் தான் பிற்காலத்தில் சமாரியர்கள் என்று கொண்டு ये வரப்படுகிறார்கள். बाबिलोन और उसके साथ रहने वाली ये 5 जाति सब लोग मिलकर उस जगह में वास किया जाकर आगे ये शमरोन के नगर वासी होकर कहलाए गए। இவர்கள் இஸ்ரவேலிலே குடியேற்றப்பட்டாலும் இவர்கள் கிரிகளை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. वे इस्राएल के भीतर में वास करने के बावजूद भी इनके भीतर का क्रिया जो है वो कदापि नहीं बदला। இவர்கள் தங்கள் கிரிகளை கையின் கிரிகளையே சேவிக்க वे ஆரம்பித்தார்கள். अपने हाथों के कामों को ही वो दंडवत करने लगे। 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துடைய 25ஆம் வசனத்திலே தேவன் அங்கே சிங்கங்களை அவளுக்குள்ளே அனுப்புகிறார். दूसरा राजा 17 अध्याय के 25वें वचन में जब वे अपने हाथों के कामों में निर्भर रहे तब यहोवा उनके बीच में सिंह को भेजता है। இங்கே சமாரியாவில் இருக்கிற இந்த 5 ஜாதிகளில் சிலரை சிங்கம் பட்சிக்க ஆரம்பிக்கிறது. समरोन के नगर के भीतर रहने वाली ये 5 जातियों को सिंह जो है वो मार डालने लगा। அந்த செய்தி அசீரிய ராஜாவுக்கு தெரிவிக்கப்படுகிறது. जब ये समाचार असुर के राजा के पास पहुंचा இந்த அசீரிய ராஜா என்ன செய்கிறார்? तब ये असुर के राजा उसने क्या किया? ஆசாரியர்களை அங்கே ஏற்படுத்துகிறார். याजकों को उसने वहां ठहराया। அந்த ஜனங்களுக்கு தேவனை குறித்து போதிக்கும்படி அவர்களை ஏற்படுத்துகிறார். उन लोगों को परमेश्वर के रीतियों को सिखाने के लिए उसने रखा। அந்த ஆசாரியர்கள் இந்த அந்நிய ஜனங்களுக்கு தேவ பயத்தை போதித்து ஜனங்களை காப்பாற்றுகிறார்கள். वो याजक लोग जो है ये अन्य जातियों को परमेश्वर के डर के बारे में उनको सिखाया और उनको बचाया। இப்படி இருக்க இஸ்ரவேலின் சாம்ராஜ்யம் அதோடு கூட ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. इसी के साथ इस्राएल का साम्राज्य राज्य पूरी रीति से वो समाप्त हो गया। இஸ்ரவேலர்கள் மறுபடியும் சிறிய தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தாலும் इस्राएल लोग वापस उस असुर के देश से वापस लौटने से भी இந்த சமாரியாவை அவர்களால் கைப்பற்ற முடியவில்லை. वापस ये शमरोन को अपने हाथ में नहीं ले सके। இந்த அந்நியர்கள் இந்த தேசத்தில் அவர் நிரந்தரமாகவே குடியிருந்து ये வருகிறார்கள். अन्य जाति लोग हैं इस देश को आगे वो अपने हाथ में कर लिए। அந்த அந்நிய ஜாதிகள் 5 ஜாதிகள் ஆகிய அந்நிய ஜாதிகள் ஒருத்திதான் சமாரியா ஸ்திரியானவர். ये 5 जातियों में एक ही वो शमरोन की वो स्त्री होकर वो पाई जाती है। இதுதான் சமாரியாவுடைய ஏற்பாடு. यही शमरोन किस रीति से ठहराया गया कर हम देख सकते हैं। ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की महिमा हो।
இப்பொழுது இயேசு என்ன செய்கிறார்? அந்த வழியாக அவர் கலிலேயாவுக்கு போகிறார். अभी हमारा यीशु मसीह उस मार्ग से वो गलील को वो जाता है. யூதேய தேசத்திலிருந்து கலிலேயாவுக்கு போகிற அந்த வழியிலே இந்த தேசமானது இருக்கிறது. यूदा से लेकर गलील को जाने वाले उस मार्ग में ये शमरोन नगर वो आता है. அந்த கிணறு வந்து யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்ததான அந்த நிலத்தில் உண்டா இருக்கிறதான கிணறு. ये कुआं जो है वो याकूब और यूसुफ के लिए दिया गया वो एक कुआं था. அந்த யாக்கோபுடைய கிணற்று அருகே தான் இயேசு அங்கிருந்து உட்காருகிறார். याकूब के कुएं के पास यीशु मसीह आकर वो बैठा. அந்த நேரத்தில் தான் அவர் தண்ணீர் எடுக்கும்படியாக வருகிறார். उस समय ही जल लेने के लिए वो स्त्री उस स्थान पे आ पहुंची. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की महिमा हो. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் ஆரம்பத்தில் அவர் என்ன போதித்திருந்தார்? लेकिन हमारा प्रभु यीशु मसीह अपने सेवा के आरंभ में उसने क्या सिखाया? மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, मत्ती सुसमाचार 10वां अध्याय के 5वें वचन को हम देखने के समय இந்த சீசர்களை ஊழியம் செய்ய தேவன் அனுப்புகிறதான நேரத்தில், जब इस चेलों को यीशु मसीह सेवा के लिए जब उनको भेजा, நீங்கள் கானானியருடைய பட்டணங்களுக்குள் பிரவேசிக்க கூடாது. तब यीशु मसीह उनको देखकर ऐसे कहता है, तुम उस कनानियों को या समरियों के नगर के भीतर प्रवेश नहीं करना. காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலர் வீட்டாரிடத்துக்கு போங்கள். तुम इस्राएलियों के घूमे हुए भेड़ों को के पास तुम जाना. நீங்கள் புறஜாதியுடைய பட்டணத்தில் பிரவேசிக்காமலும் சமாரியாவுக்குள்ளே போகாமலும் இருங்கள். अन्य जातियों के नगर के भीतर और समरोन के भीतर तुम प्रवेश नहीं करना. அப்படி ஏற்கனவே போதித்த இந்த தேவன் ஏன் அங்கே போகிறார்? ऐसे पहले से ही आज्ञा दिया हुआ हमारा प्रभु यीशु मसीह यहाँ क्यों उस नगर के भीतर वो प्रवेश करता है? சீசரிடத்தில் அங்கே போக வேண்டாம் என்று சொன்னதான தேவன் இப்பொழுது அங்கே போகிறார். यीशु मसीह जो अपने चेलों को देखकर ऐसे आज्ञा देता है कि इस नगर में प्रवेश नहीं करना, वो यीशु मसीह अभी क्यों वहाँ அவர் प्रवेश அங்கே करता है? போவதற்கு ஒரு நோக்கம் உண்டாகிறது. वहाँ यीशु मसीह उस नगर में प्रवेश करने के लिए एक योजना, एक उद्देश्य है. அந்த அந்நிய ஜனங்கள் மேல் அவருடைய இருதயம் தாகம் கொள்ளுகிறது. उस अन्य जातियों को देखकर उसके हृदय में एक प्यास है. அந்த அந்நியரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சை அவருக்குள்ளே உண்டாகிறது. उस अन्य जाति लोग भी उद्धार पाना, वो यीशु मसीह का आग्रह और प्यास था. அந்த ஒரு நோக்கத்தோடு இயேசு அந்த வழியாக இப்போது போய் கொண்டிருக்கிறார். उस उद्देश्य के साथ यीशु मसीह उस मार्ग से वो गुजरने लगा. இந்த வேளையில் சீசர்கள் இயேசு தனிமையாக விட்டு அவர் நகரத்துக்குள்ளே ஆகாரம் கொள்ளும்படி போயிருக்கிறார்கள். इस समय यीशु मसीह को उसके चेले अकेला छोड़कर नगर के भीतर वो भोजन लेने के लिए गए. அவர் இளைப்படைந்தவராய், பிரயாணத்தில் இளைப்படைந்தவராய் தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறார். यीशु मसीह अपने यात्रा में थक कर प्यास के लिए उस स्त्री को देखकर वो पानी पूछता है. இப்போது முதலாவது இந்த சமாரியா ஸ்திரீக்கு இருக்கிற தாகத்தை நாம் கவனிக்கிறோம். अभी प्रथम तौर से इस समरी स्त्री के भीतर रहने वाले प्यास को हम ध्यान करेंगे. அவளுக்குள் உண்டா இருக்கிற தாகம் என்ன? उसके भीतर रहा वो प्यास क्या है? இயேசு பேசும் பொழுது அவளிலே ஒரு மாறுதல் உண்டாகிறது. जब यीशु मसीह उससे वार्तालाप किया, उसके हृदय के भीतर एक परिवर्तन पाया गया है. ஸ்திரியே, தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறவர் என்னார் என்று நீ அறிந்திருப்பாயானால், स्त्री, यदि तुझसे जो पानी मांगता, यदि वो कौन है, यदि तू जाननी होती तो, தேவனுடைய ஈவை நீ அறிந்திருந்தாயானால், यदि परमेश्वर की उस दान को यदि तू जानती, நீ அவருக்கு குடிக்க தாகத்துக்கு கொடுத்திருப்பாய். तू उसके लिए पानी पिलाती. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की महिमा. இயேசுடைய வார்த்தையை அவள் கேட்ட பொழுது அவளில் ஒரு மாறுதல் அங்கே உண்டாகிறது. जब यीशु मसीह का वो शब्द उसने सुना, तब उसके हृदय में एक परिवर्तन हुआ. தாகத்துக்கு தாய் என்று கேட்டவுடனே அவரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதான இந்த ஸ்திரீ இப்பொழுது இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின் தன்மையை கண்டு ஆண்டவரே என்று ஒரு இடத்துக்கு அவள் வந்து விட்டாள். जब यीशु मसीह उससे पानी पूछता है, तब वाद विवाद में उतरी हुई ये स्त्री अभी यीशु मसीह के उस वचन को सुनने के बाद हे प्रभु करके उस निष्कर्ष में वे पहुंच அவளுடைய गई. மெதுவான வார்த்தை அவளை கவர்ந்து விட்டது. இப்பொழுது ஆண்டவரே என்று அவரோடு பேச ஆரம்பிக்கிறார். यीशु मसीह का वो वचन उसको आकर्षित किया और हे प्रभु करके उसने प्रभु को देखकर इकरार किया. ஸ்திரியே, இந்த தண்ணீர் குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும். तब यीशु मसीह ने कहा, हे स्त्री, इस पानी को, इस जल को पीने वाला वो आगे वो प्यासा होगा. நான் கொடுத்து தண்ணீர் குடிக்கிறவனுக்கு ஒரு கால தாகம் உண்டாகும். लेकिन जो जल मैं तुझे देता हूँ, उसको पीने वाला कदापि प्यासा नहीं होगा. இயேசுடைய வார்த்தையை இப்போது அவள் நம்பிவிட்டாள். अभी यीशु मसीह के उस वचन को इसने अभी भरोसा रखा. ஆண்டவரே, அந்த தண்ணீர் எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். तब उसने ऐसे कहा, हे प्रभु, मुझे वो जल चाहिए. நான் இந்த இடத்துக்கு தண்ணீர் மொள்ள வராமலும் நான் இனி தாகம் அடையாமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். आगे इस जगह में पानी लेने के लिए मैं ना आऊं, आगे मैं प्यासे ना हो, इसीलिए मुझे वो जल आवश्यक है. நான் கொடுக்கிறதான தண்ணீரானது
அவனுக்குள்ள நித்திய ஜீவகாலமா ஓடுகிற நீரூற்று நித்திய ஜீவனுக்காக நான் தருகிறதான ஜீவ தண்ணீர். यीशु मसीह वहां कहा कि मैं तुझे देने वाला वो जल जो है तेरे भीतर रहने वाला एक सोता होकर बन जाता जो तेरे लिए अनंत जीवन है वो இந்த मरता रहेगा। யாக்கோபின் கிணற்றில் உள்ள தண்ணீர் மீண்டும் மீண்டும் தாகத்தை உண்டு பண்ணும். ये याकूब का वो कुआं वापस तुझे प्यासा करेगा। ஆனா என்னில் நான் கொடுக்கிற தண்ணீரோ உனக்கு திரும்பவும் தாகம் உண்டாகாது. लेकिन जो जल मैं तुझे देता वो तू पीने पर तुझे आगे प्यास नहीं लगेगा। மனிதன் இந்த மாம்ச சரீரத்தில் இருக்க வரைக்கும் அவனிலே ரெண்டு விதமான தாகம் இருந்து கொண்டேதான் இருக்கும். मनुष्य जब तक अपने ये शरीर में रहता है, देह में रहने के समय उसके भीतर दो प्रकार के प्यास को देख सकते हैं। இந்த சரீரத்துக்கு தண்ணீர் தேவை, சரீரத்திலே தாகம் உண்டாகிறது. जब ये शरीर में रहने के समय शारीरिक रूप से उसके लिए एक प्यास है। அதே சந்தர்ப்பத்தில் அவருடைய ஆத்மாவில் ஒரு தாகம் உண்டு, அதை நாம் அறிய வேண்டும். उसी के साथ उसके आत्मा में भी उसके प्राण में भी एक प्यास है, उसके बारे में हमें ध्यान करना है। இந்த சரீரத்தில் இருக்கிறதான தாகத்தை தீர்த்தாலும் அவருடைய ஆத்மாவில் இருக்கிற தாகத்தை அவனால் தீர்த்து கொள்ள முடிகிறது இல்லை. चाहे वो अपने शरीर या देह रूपी प्यास को वो बुझा सकता है, लेकिन अपने आत्मिक प्यास वो बुझाने के लिए वो नामुमकिन होता है। அப்படி தாக தீர்க்கப்படாத பட்சத்தில் தான் மனிதர்கள் தொடர்ந்து பாவத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். वो प्यास उसके भीतर नहीं बुझाने के कारण मनुष्य आगे आगे वो पाप में ही वो अपने जीवन को लाता है। மீண்டும் மீண்டும் பாவம் செய்யும்படியாக அவன் தூண்டப்படுகிறான். அதுதான் அவனுக்குள்ளே உண்டாயிருக்கிற தாகம். आगे वो पाप के लिए वो उत्साह होता है, वही उसके भीतर रहने वाला वो प्यास है। அவனுக்குள் மீண்டும் மீண்டும் செய்கிற பாவத்தையே அவன் திருப்தியற்றவனாய் செய்து கொண்டே வருகிறான். आगे आगे जो कोई वो पाप वो दोहराता रहता है, उस पाप के लिए उसके भीतर कोई संतुष्टि नहीं है। இப்பொழுது இந்த ஸ்திரீக்குள் இருக்கிற அந்த தாகத்தை கவனிக்கிறோம். ஓசியாவின் புஸ்தகம் 4 அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, अभी इस स्त्री के भीतर रहने वाली उस प्यास को हम देखने के समय होशे के पुस्तक 4 अध्याय के 8वें वचन में आते हैं। அது அக்கிரமம் தான் அதனுடைய தாகமாக இருக்கிறது. वहां उसका अधर्म जो है वही उसका प्यास है। वासिपो पढ़िएगा। அவர்களின் ஜனத்தின் பாவத்தை தின்று அவர்களுடைய அக்கிரமத்தின் பேரில் பசிதாகமாய் இருக்கிறார்கள்। वे मेरी प्रजा के पाप बलियों को खाते हैं और प्रजा की पापी होने की लालसा करते हैं। என் ஜனத்தின் பாவங்களை அவர்கள் தின்று அவர்கள் அக்கிரமத்தின் பெயரில் பசிதாகமாக இருக்கிறார்கள். मेरी प्रजा के पाप बलियों को खाते हैं और मेरी प्रजा की पाप होने के लिए लालसा करते हैं। ஒரு மனிதனுக்குள் அவன் பாவம் செய்த பின்பு இந்த அக்கிரமங்கிறதான தாவம் ஒவ்வொரு நாளும் அவனிலே பெருகி கொண்டே வருகிறது. एक व्यक्ति जब वो पाप करता है उसके भीतर ये पाप का ये लालसा जो है वो बढ़ता जाता है। தேவன் மனிதனை படைத்த பொழுது அவனை ஒரு செம்மையானவனாகவே அக்கிரமம் இல்லாதவனாகவே படைத்தார். जब मनुष्य को परमेश्वर ने बनाया तब उसको सीधा बनाया, उसके भीतर कोई पाप नहीं था। நேர்த்தியாக சிருஷ்டிக்கப்பட்டான். उसको प्रभु ने सीधा बनाया, அவனில் ஒரு குற்றமும் இல்லை. उसके भीतर कोई दोष नहीं। அவன் தேவ சாயலா वो சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். परमेश्वर के स्वरूप में बनाया गया। தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே அவனே உண்டு பண்ணினார். जैसे परमेश्वर था वैसे उसको प्रभु ने बनाया, ஆனால் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுத்து வைத்திருந்தார். लेकिन प्रभु ने उसके लिए एक आज्ञा देकर रखा। நன்மை தீமை அறியக்கூடிய கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் என்று அவனுக்கு அறிவித்திருந்தார். उसको ऐसे कहा, जिस दिन तू उस भलाई और बुराई के उस ज्ञान के फल को खाएगा उस समय तू निश्चय मरेगा। தனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை மனிதன் தள்ளிவிட்டான். उस आज्ञा जो मनुष्य के पास दिया गया था उस आज्ञा को उसने तोड़ डाला। அந்த கட்டளையை தள்ளிவிட்டு தேவன் விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்து அவன் அக்கிரமத்திலே விழுந்தான். उस आज्ञा को तोड़कर प्रभु ने इनकार किया, वो उस वृक्ष के फल को खाकर वो अधर्म में गिर पड़ा। யோபு 31 அதிகாரத்தினுடைய 33 வசனத்திலே அங்கே யோபு சொல்லுகிறார், நான் ஆதாமை போல் என்னுடைய அக்கிரமத்தை நான் மறைத்து வைத்தேனோ. अय्यूब का पुस्तक 31वां अध्याय के 33वें वचन में अय्यूब ऐसे कहता है कि मैं अपने पाप को ढांपे रखा हूं। ஆதாம் அக்கிரமம் செய்து அக்கிரமத்தை மறைத்து அந்த பழியை ஸ்திரீயின் மேல் போடுகிறார். आदम पाप कर कर वो अपने पाप को ढांप कर उसका गुनाह जो है वो स्त्री के ऊपर वो डालता இதை है। நீ ஏன் புசித்தாய் என்று கேட்டார். जब उसको ऐसे पूछा कि ये फल को तूने क्यों खाया, தான் புசித்தது தவறு என்று அவன் ஒத்துக்கொள்ளவில்லை. मैं उस फल को खाया वो मेरा गलती है करके उसने नहीं माना। இவனிடத்தில் தான் தேவன் சொல்லியிருந்தால் இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். आदम को देखकर ही परमेश्वर ने इसे आज्ञा दिया कि जिस दिन तू इस वृक्ष के फल को खाएगा तो निश्चय मरेगा। தான் தேவனுடைய வார்த்தையை மீறினது தவறு என்று அவனால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. प्रभु की उस आज्ञा को मैंने ढाल दिया करके उस गलती को उसने नहीं माना। தேவரீர்
எனக்கு துணையாக இருக்கும்படி அந்த ஸ்திரீ கொடுத்தால் நான் புசித்தேன் என்று சொல்லிவிட்டார். उसने इससे प्रभु को देखकर कहा, हे प्रभु, तूने मेरे सहायता के लिए जो स्त्री तूने दिया उसने ऐसे किया और मैंने उसके द्वारा खाया. மனிதர்கள் குற்றம் செய்வார்கள், அதை கேட்கும் பொழுது அதற்கு ஒரு காரணத்தை காட்டி விடுவார்கள். मनुष्य पाप करेगा, जब उनके पाप के बारे में पूछेंगे तो उसके लिए कई कारण वो बताते हैं. இன்ன காரணத்தினால் நான் இப்படி செய்து விட்டேன், इस कारण के लिए मैंने ऐसे काम किया. ஆனா நேரடியாக நான் செய்தது தவறுதான் என்று ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். लेकिन सीधे अपने गुनाहों को वो कबूल कर वो नहीं मानते हैं. தேவன் எதிர்பார்க்கிறது காரணத்தை காட்டுவதல்ல, உண்மையை ஒத்துக்கொள்வதை எதிர்பார்க்கிறார். प्रभु हमें क्या अपेक्षा करता है? कई कारणों को बताने के लिए नहीं, बल्कि हमारे हकीकत को मानना ही प्रभु का ये अपेक्षा है. இப்போது ஆதாமும் ஒத்துக்கொள்ளவில்லை, ஏவாளும் ஒத்துக்கொள்ளவில்லை. अभी आदम ने भी अपने पाप को इकरार नहीं किया और हव्वा भी इकरार नहीं की. நீ ஏன் புசித்தா என்று கேட்ட உடனே சர்ப்பம் என்ன வஞ்சித்தது என்று சர்ப்பத்தின் மேல் போட்டு விட்டார். अभी हव्वा को देखकर ये पूछा गया कि तूने इसे क्यों किया. वो कहती है कि सर्प ने ऐसे कर दिया. ஆகையால் இவர்கள் வார்த்தையிலேயே உண்மையில்லை, ஜீவியத்திலேயே உண்மை என்று தேவன் அறிந்து அவரை தோட்டத்தை விட்டு வெளியேற்றுகிறார். अभी प्रभु ने ऐसे देखा, इनके शब्दों में भी वास्तविकता नहीं, उनके जीवन में भी वास्तविकता नहीं, उन्हें वाटिका से बाहर प्रभु ने निकाल दिया. இந்த ஆதாமுடைய வித்தானது மனுக்குலத்தின் மத்தியில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ये आदम के ये बीज आज मनुष्य के जाति के भीतर आज भी दोहरा रहा है. அந்த அக்கிரமத்தின் கிரியானது, அக்கிரமத்தின் சிந்தையானது மனுக்குலத்தின் மத்தியில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. वो अधर्म का वो बीज आज भी मानव जाति के भीतर वो दोहरा रहा है. ஆகையால் தான் பாவத்தை ரெண்டு பகுதியாக வேதம் பிரிக்கிறது. इसीलिए परमेश्वर का वचन पाप को वो दो रीति से विभाजित करता है. ஒன்று ஜென்ம பாவம், மற்றொன்று கர்ம பாவம். एक जन्म पाप और दूसरा क्रियाओं का पाप. இந்த ஜென்ம பாவம் என்பது ஆதாமுக்குள் உண்டான அந்த பாவமானது. जन्म से आने वाला पाप वो आदम के भीतर पाया गया वो एक पाप है. சிலர் பாவிகளை மனம் திரும்பும் என்று சொன்னால் அவர்கள் இவ்விதமாக சொல்லுகிறார்கள், நாங்கள் பாவிகள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். कुछ पापियों को देखकर, कुछ लोगों को देखकर अपने पापों से तौबा करो, मन फिराओ करके कहने के समय वे ऐसे कहते हैं कि हम पापी नहीं हैं. நாங்கள் பாவம் செய்கிறது இல்லை, हमने कभी पाप किया ही नहीं, நாங்கள் யாரையும் ஏமாற்றுவது இல்லை, हमने किसी को कभी धोखा नहीं दिया, நாங்கள் பொய்யும் சொல்லுவது இல்லை, हम कभी झूठ भी नहीं நாங்கள் बोलते ஒரு हैं, உண்மையுள்ள ஜீவியம் செய்கிறோம். हम वास्तविक और सच्चाई के साथ जीवन बिताते हैं. இவர்கள் சொல்லுவது உண்மைதான், நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். इन लोग जो कुछ कहते हैं वो सच्चा है, हम उसको मान लेते हैं. ஒருவேளை இவர்களுக்கு விவரம் தெரிந்த நாட்களிலிருந்து கிரியோடு உள்ள பாவத்தை, கர்ம பாவத்தை செய்யாமல் இருக்கலாம். शायद उनके होश आने के बाद क्रियाओं का पाप, कामों के द्वारा उनके जीवन में पाप नहीं होता होगा. ஆனால் மனிதனுடைய பிறப்போ பாவத்திலே பிறக்கப்படுகிறார். लेकिन मनुष्य का जो पैदा जो है, जन्म जो है, वो पाप से ही वो उत्पन्न होता है. என் தாய் என்ன பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன். मेरे माता मुझे पाप में ही वो गर्भ धारण किया और मैं पाप में उत्पन्न हुआ. வேதம் சொல்லுகிறது, எந்த மனிதனும் மாயை, எந்த மனிதனும் பாவத்துக்குள்ளாவே பிறக்கிறான். हर एक मनुष्य वो माया है, हर एक मनुष्य वो पाप में ही जन्म लेता करके प्रभु का இந்த वचन உலகத்தில் कहता है. பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஆதாமுடைய அக்கிரமத்தின் கீழ் அவன் பிறக்கிறான். इस संसार में जन्म लेने वाला हर एक व्यक्ति आदम के उस अधर्म के नीचे ही वो पैदा हो रहा है. மனிதன் தன் அறிவுக்கும் தன்னுடைய சரீர வளர்ச்சிக்கும் ஏற்ற விதத்தில் பாவங்களை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறான். मनुष्य अपने समझ में और अपने पैदाश के बढ़ोतरी के हर एक भाग में वैसे ही वो पाप को अपने जीवन में दोहराता रहता है. அவன் இளவயதா இருக்கிற காலத்தில் அவன் சரீரத்தில் வெளிப்படுகிற பாவம் வித்தியாசமா இருக்கிறது. उसके बचपन में उसके भीतर रहने वाले पाप का कई अनुभव है. அவன் ஒரு வாலிபத்துக்கு வரும்போது அவனிலே வெளிப்படுகிற பாவங்கள் வித்தியாசமா இருக்கிறது. उसकी जवानी के समय में उसके भीतर रहने वाले पाप का अनुभव अलग है. அவர்கள் முதிர் வயதாகும் போது அவர்களே செய்கிற பாவங்கள் வித்தியாசமா இருக்கிறது. जब वो अपने सियाना उम्र में पहुंचता है तब उसके भीतर रहने वाले पाप का अनुभव अलग है. இந்த சுபாவத்தில், இந்த சரீர வளர்ச்சிக்கு தக்க விதத்தில் இந்த பாவம் வெளிப்படுகிறது. उसके स्वभाव के अनुसार, उसके शरीर के बढ़ोतरी के अनुसार उसके भीतर रहने वाले पाप का कद के कई अनुभव को हम देख அவன் सकते हैं. எந்த வயதில் இருக்கிறானோ அதுக்கு தகுந்த விதத்தில் இந்த சரீரம் பாவத்துக்குள்ளே போகிறது. जिस उम्र में वो पाया जाता है उसके अनुसार वो शरीर पाप के लिए अपने आप को जगह देता है. ஆகையால் இந்த மனிதன் அவன் பிறவிலேயே அவன் கர்ம பாவத்தில் இருக்கிறபடினால் அவனிலே அக்கிரமம் மறைந்திருக்கிறது. उसके जन्म में ही उसके भीतर पाप रहने के कारण उसके भीतर एक अधर्म जो है वो छिपा हुआ रहता है. அந்த அக்கிரமத்தை போக்குவதற்கு பூமியில் பலி இல்லை. उस अधर्म से छुटकारा पाने के लिए ये पृथ्वी में कोई बलिदान नहीं. இந்த அக்கிரமத்தின் நிமித்தமாக தான் பூர்வ உலகத்தை தேவன் தண்ணீரிலே அழித்தார். इस अधर्म के कारण ही प्रभु ने पुराने संसार को जल प्रलय के द्वारा नाश किया. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது மனிதனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. उत्पत्ति का पुस्तक 6वां अध्याय को हम देखने के समय पृथ्वी में मनुष्य का अधर्म वो बढ़ता गया. அவன் இருதயத்தின்
நினைவுகளின் தோற்றம் முதல் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டார். उसका हृदय और उसके मन के विचारों को प्रभु ने इससे देखा वो निरंतर अभागा है। இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற ஒவ்வொரு எண்ணங்களும் சிந்தைகளும் அக்கிரமத்தின் பானங்களாகவே ஒரு அம்பை போலவே வெளியே வருகிறது. उसके हृदय के भीतर रहने वाले हर एक अधर्म जो है वो एक तीर के समान उसके भीतर से वो बाहर निकलता है। மனிதனுடைய நினைவிலிருந்து எழும்புகிற அக்கிரம சிந்தை மனிதர்களை சுட்டரிக்கக்கூடிய ஒரு வல்லமையோடு வெளியே வருகிறது. उसके भीतर रहने वाले हर एक अधर्म का विचार एक मनुष्य को पूरी तरह से जलाकर राख कर देने वाले अनुभव में वो पाया जाता है। இந்த அக்கிரமத்துக்கு சில பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. इस अधर्म के लिए कई अनुभव दिया गया है। அந்த காரியங்களை நாம் இப்போது சிந்திக்கிறோம். अभी उसके कुछ बातों को हम देखेंगे। யோனாவின் புத்தகம் முதல் 2 வசனத்தை நாம் படிக்கும் பொழுது யோனா में वहां 2 वचन को हम देखने के समय கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து நினிவேவுக்கு போய் என்று யோனாவுக்கு சொல்லுகிறார். योना को देखकर परमेश्वर ने ऐसे कहा कि तू उठकर निनिवे में जा। அன்றைக்கு இருந்த இந்த நினிவேவின் ஜனங்கள் கொடூரமுள்ள அக்கிரமக்காரர்கள். अभी उस समय निनिवे में रहने वाले प्रजा को देखने के समय वे बुरा और अधर्म से भरे हुए लोग थे। இது நிமித்தமாக அவன் தர்ஷீஷுக்கு ஓடி போகிறான். उस कारण वो निनिवे को छोड़कर ये योना टर्शीश की ओर निकल भागा। ஆண்டவர் அவனை திரும்பவும் நினிவேவுக்கு அனுப்புகிறார். लेकिन प्रभु उसको वापस निनिवे की ओर भेजता है। எதற்காக நினிவேவுக்கு அனுப்பப்படுகிறார்? क्यों वो निनिवे की ओर प्रभु की ओर से भेजा गया? யோனா முதலாம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல படிக்கும் பொழுது अब योना का पुस्तक पहला अध्याय के दूसरा वचन को पढ़ने के समय அவர் அக்கிரமம் பெரியது என் சமூகத்திலே வந்து எட்டினது. उनका अधर्म मेरे सम्मुख में पहुंच गया कर उनके बारे में पढ़ सकते हैं। அப்படி சமூகத்தில் வந்து அவருடைய அக்கிரமங்கள் சாட்சியிடுகிறது, நீ போய் அவர்களை எச்சரி என்று சொல்லுகிறார். उनका हर एक अधर्म उनके विरोध में मेरे सम्मुख में आप पहुंचा गवाही देता है, उनको जाकर तो चेतावनी दे। கர்த்தர் யோனாவை அனுப்புவது அங்கே நற்செய்தி கொடுப்பதற்காக கிடையாது. यहाँ योना को निनिवे में भेजने का मकसद शुभ संदेश देने के लिए नहीं, நீ போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றுதான் அனுப்புகிறார். तू जाकर उनके विरोध में प्रचार कर करके प्रभु उनको भेजता है। அவர்கள் அக்கிரமம் என் சமூகத்துக்கு வந்து எட்டினபடியினால் நீ போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி. उनका अधर्म मेरे सम्मुख तक पहुंच गया, इसीलिए उनके विरोध में जाकर तो उनका प्रचार कर। ஆனா யோனாவின் புத்தகத்தில் அவருடைய அக்கிரமம் என்ன என்பது தெளிவாக எழுதப்படவில்லை. लेकिन योना के पुस्तक में उनका अधर्म क्या था कर स्पष्ट रीति से लिखा नहीं गया है। ஆனா நாகூம் தீர்க்கதரிசி நினிவேவின் அக்கிரமத்தை தெளிவுபடுத்துகிறார். लेकिन नाहूम भविष्यवक्ता निनिवे के भीतर रहने वाले अधर्मों को वो स्पष्ट रीति से प्रकट करता है। நினிவேவுடைய பாரம் நாகூமுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. निनिवे के भीतर रहा वो पाप जो है वो नाहूम के लिए वो प्रकट किया இந்த गया। நாகூம் நினிவேவின் அக்கிரமத்தை அவன் எடுத்து காட்டும் போது नाहूम जब निनिवे के वो अधर्म और पाप को जब वो प्रकट किया, நாகூம் 3ஆம் அதிகாரத்திலே அங்கே 6 படிகள் அங்க கொண்டு வருகிறார். यहाँ नाहूम 3रा अध्याय में वो वहां 6 बातों को वहां लेकर आता है। நாகூம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இவ்வாறாக தொடங்குகிறார். यहाँ नाहूम 3रा अध्याय में इसके बारे में ऐसे कहा गया है, இரத்த பழிகளின் நகரத்துக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். वहां ऐसे कहता है उस लहू से भरा हुआ हत्यारी नगरी के लिए हाय। இவருடைய அக்கிரமம் முழுவதும் இரத்த பழிகளால் நிறைந்திருந்தான் ஒரு நகரம். उनका अधर्म जो है वो हत्यारा होकर या हत्यारे से भरा हुआ नगरी होकर बन गया था। சமீப காலத்துல ஒரு தேசத்துல மழை பெய்தது, நல்ல சுத்தமான தண்ணீர் கிடையாது, இரத்த மழை. हाल में एक देश में इस वर्षा हुआ, वहां कोई जल नहीं था, लेकिन जो वर्षा हुआ वो वर्षा लहू के धारा के समान बहने लगा। சுமார் அதாவது 2 வருஷத்துக்கு முன்பாக கூட இன்னொரு தேசத்தில் மழை பெய்தது. 2 साल के पहले और एक देश में वर्षा हुआ, இரத்த மழை பெய்தது. वो लहू का बरसात था। ஏன்னு கேட்டால் பூமி இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. क्यों? कारण क्या है? पृथ्वी लहू से भरा हुआ है। இரத்த வெறியிலே மனிதர்கள் வாழ்கிறார்கள். लहू क्या? या हथियार के उस आत्मा के साथ, दूसरों को घात करने वाले आत्मा के साथ मनुष्य जीवन बिता रहे हैं। அவர்கள் பரிசுத்தவானுடைய இரத்தத்தில் வெறி கொண்டிருக்கிறார்கள். वे लोग संतों के उस लहू में के साथ पाए जाते हैं। மனிதனுக்குள் இருப்பதை அவன் அறியும்படி தேவன் பூமியில் மேல் இரத்த மலையை பொழிய பண்ணுகிறார். मनुष्य के भीतर रहने वाली उस अवस्था को वो जानने के लिए पृथ्वी के ऊपर प्रभु ने लहू की वर्षा को वो भेजा। இந்த நினிவேவுக்கு கொடுக்கப்படுகிறதான ஒரு பெயரானது இரத்த பலிகளின் நகரமாக இருக்கிறது. ये निनिवे के लिए दिया हुआ एक नाम है हत्यारी नगरी। अनेकரை கொன்று இந்த நினிவே இரத்த பலியை சுமந்து கொண்டிருக்கிறது. कईयों को घात कर ये हत्या
करने वाले नगर होकर वो पाया गया। ஒவ்வொரு நாளும் அங்கே பிரேதங்கள் விழுந்து கொண்டே இருக்கிறது. हर एक दिन शवशरी उस नगर में गिर पड़ा। யுத்தங்களும் யுத்தத்தின் வல்லமைகளும் அந்த பட்டணத்திலே கிரியை செய்து கொண்டே வருகிறது. लड़ाई और लड़ाई का सामर्थ उस नगर के भीतर कार्य कर रहा था। ரத்த வெறியுள்ளவர்களாகவே வாழ்கிறார்கள். लहू और लहू से भरा वो होश के साथ वे पाए गए। நினிவே பட்டணமானது ரத்த பலிகளின் பட்டணம் என்று எண்ணப்படுகிறது. निनिवे नगर हत्यारी नगरी होकर पाया जाता है। மாத்திரமில்லை, அதிலே வஞ்சகம் குடிகொண்டிருக்கிறது. इतना ही नहीं, उस नगर के भीतर लूट है। இன்னைக்கு எங்க போனாலும் வஞ்சகமா தான் பேசுகிறார். इन दिनों में कहीं भी जाओ छल के साथ बात करते हैं। அழகாக வார்த்தையை வசனிக்கிறார்கள். बहुत सुंदर वचन को बोलेंगे। அவருடைய வார்த்தையிலே மனிதர்கள் மயங்கி விடுகிறார்கள். கடைசியா சம்பவிக்கிறது என்ன? उनके वचनों में लोग बहकाए जाते हैं, लेकिन आखिरी में होता क्या है? ஒவ்வொரு தொழில்துறையை நாம் எடுத்துக்கொண்டாலும் மனிதர்களை வஞ்சகமாக வஞ்சிக்கக்கூடிய நல்வார்த்தையில தொகுத்து தான் பேசுகிறார்கள். हर व्यापार की जगह के देखिएगा, हर लोग जो कुछ वचन इस्तेमाल करते हैं, बहुत ही मीठास वचन इस्तेमाल करते हैं। வார்த்தைகள் இனிமையானவர்கள், கிரியிலோ கொடூரமான கிரியைகள். उनका शब्द बहुत ही मीठा है, लेकिन उनका काम बहुत ही भयानक है। அக்கிரமத்துக்கு ஒரு 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 வழி உண்டு, அதுதான் வஞ்சகம். ये अधर्म के लिए एक मार्ग है, वही छल है। தேவன் அறிந்த தேவனுடைய பிள்ளைகளும் கூட வஞ்சகத்தை இருதயத்திலிருந்து அகற்ற வேண்டும். परमेश्वर को जानने वाले प्रभु के लोगों के हृदय के भीतर से ये छल निकाला जाना चाहिए। தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டாலும் வஞ்சகத்திலே ஜீவிப்போமானால் நாமே நினிவேவின் பட்டணமாக எண்ணப்படுகிறோம். हम परमेश्वर के लोग होकर कहलाए जाने के बावजूद भी यदि हमारे भीतर छल रहने पर हम उस निनिवे नगर के समान हमारा जीवन पाया जाएगा। மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். मनुष्य अपने चेहरा को देखता, लेकिन परमेश्वर हमारे हृदय को देखता है। இஸ்ரவேல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். इस्राएल के लोग परमेश्वर की ओर से चुने हुए हैं। யாக்கோபு தேவனால் சிநேகிக்கப்பட்டவன். याकूब परमेश्वर की ओर से प्रेम किया हुआ। யாக்கோபு தேவனோடு ஜீவிக்கிற ஒரு மனிதன். याकूब प्रभु के साथ वास किया हुआ। ஆனால் இருதயத்தின் அடியில் வஞ்சகம் மறைந்து கொண்டே இருக்கிறது. लेकिन उसके हृदय के तट में छल भरा हुआ था। ஒரு கருவில் உருவான ஏசா சொல்லுகிறான், அண்ணன் சொல்லுகிறான், என்ன அவன் வஞ்சித்து விட்டான். एक गर्भ में उत्पन्न हुआ ऐसा ऐसा कहता है, उसने मुझे धोखा दे दिया। ஒரு தாய்க்கு 2 பிள்ளைகள் பிறப்பது அது சாதாரணமான விஷயம் தான். एक माता के लिए जुड़वा बच्चा साधारण है। அவள் தனித்தனியாக கருவில் உருவாகிறார்கள். लेकिन वो अलग गर्भ में वे उत्पन्न हुए। இந்த ஏசாவும் யாக்கோபும் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. लेकिन येसू और याकूब का अनुभव तो वैसा அந்த नहीं। தாய்க்கு ஒரு சந்தர்ப்பத்தில் இருவரும் ஒன்றாய் உருவாக்கப்பட்டவர்கள். एक ही समय में उस माता के लिए जुड़वा बच्चा उत्पन्न हुआ। அப்படி தன்னோடு ஒரு கருவாக இருந்து பிறந்த தன் சகோதரனை வஞ்சிக்கிறார். एक ही जुड़वा बच्चा होकर एक गर्भ में उत्पन्न हुआ अपने भाई को वो छल के साथ वो धोखा देता है। அது தேவனுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது, நாம் அதை அறிகிறோம். वो परमेश्वर का एक योजना था, हम सारे लोग जानते हैं। ஆனாலும் கூட தேவன் அதற்கு கொடுக்க வேண்டிய தண்டனை அவனுக்கு மறைமுகமாக கொடுத்து கொண்டுதான் வருகிறார். लेकिन फिर भी प्रभु उसको देने वाला दंड उसको देता ही रहा। அந்த நாட்களுக்கு பின்பு அவன் போன பாதைகள் மிகவும் கொடூரமான பாதைகளாக उन இருந்தது. दिनों के बाद जो मार्ग उसके ऊपर बीता बहुत ही भयानक मार्ग रहा। 2 சந்தர்ப்பத்தில் தன்னுடைய சகோதரனை ஏமாற்றின பின்பு 2 बार जब उसने अपने भाई को धोखा दिया, उसके बाद அவன் சீரிய நாட்டுக்கு போகிறான். वो सीरिया देश में गया। பல்வேறு விதத்தில் அவன் உபத்திரப்படுகிறான். बहुत सारे अनुभव में वो कष्टों के बीच में गुजरा। மாமனார் வஞ்சித்து கொண்டே இருக்கிறார். उसका ससुर उसको धोखा देता है। சகோதரன் 2 முறை தான் வஞ்சித்தான். वो तो अपने भाई को केवल 2 बार धोखा दिया, மாமனார் இவனை 10 முறை வஞ்சிக்கிறான். लेकिन उसका ससुर तो उसको 10 बार धोखा दे ஒரு दिया। ஆளை வஞ்சித்தால் கர்த்தர் உன்னை வஞ்சிக்க வேண்டிய 10 பேர் यदि ஏற்படுத்தும். आप एक बार एक व्यक्ति को धोखा देने पर प्रभु आपको 10 लोग धोखा देने के लिए रख देगा। தேவனுடைய பிள்ளைகள் வஞ்சகங்களை வெளியே ஏற்ற வேண்டும். परमेश्वर के लोग अपने हृदय के बीच में से वो छल को बाहर निकालना है। வஞ்சகங்கள் அக்கிரமத்தின் கிரியை. ये छल अधर्म का काम है। மாத்திரமில்லை, அங்கே நான் வாசிக்கும் பொழுது துஷ்டம் நிறைந்திருக்கிறது. नहीं नहीं, वहाँ दुष्टता भरा हुआ है। துஷ்டத்தனத்தை பாருங்கள், தண்ணீரை போல குடித்து கொண்டேதான் இருக்கிறார்கள். यहाँ हम देखने के समय ये दुष्टता को जल के समान वो पी रहे हैं। மனிதன் துஷ்டத்தனமா மனிதனை அடிக்கிறான், கொல்லுகிறான். ये मनुष्य जो है बहुत ही क्रूरता से मनुष्य को वो घात करता है, मारता है। அப்பத்தை பட்சிப்பது போல் மனிதனை பட்சிக்கிறான், துஷ்டத்தனம். जैसे भोजन को वो खाते हैं, वैसे ही मनुष्य एक मनुष्य को वो पीट रहा है, काट रहा है, खा रहा है। தன்னை ஒருவர் அடித்தால் தனக்கு வலி உண்டாகும் என்று இவனுக்கு தெரியும், ஆனா இவன் மற்றவர்கள் அடிக்கிறான். यदि कोई अपने आप को हमला करने से, मारने से अपने शरीर में दर्द आता है, वो जानता है, लेकिन वो आप ही दूसरों को वो हमला करता है, वो मारता है। தன்னை போல் மனிதன் உண்டு என்கிற ஒரு உணர்வற்ற
ஒரு கொடுமுள்ள இருதயத்தை மனிதன் பெற்றுக்கொண்டார். मेरे समान एक शरीर है, एक मनुष्य है कर वो एहसास को छोड़कर एक भयानक और क्रूरता से मनुष्य बदल जाता है. இன்றைக்கு பூமியானது கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. आज ये पृथ्वी क्रूरता से भर गया है. ஒவ்வொரு நாளும் தண்ணீர் குடிப்பது போல கொடுமையை தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறார். हर एक दिन पानी पीने के समान पाप और अधर्म को मनुष्य पी रहा है. தன்னை போல சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை கொடுமையாய் நடத்த ஆரம்பிக்கிறார். अपने समान बनाए हुए मनुष्य को बहुत ही क्रूरता से वो चलाता है. தன்னோடு கூட இருக்க வேண்டிய மனிதனை கொடுமைப்படுத்துகிறார். अपने साथ रहने वाले उस मनुष्य को वो सताता है. அவன் இருதயத்தில் இரக்கமற்றவனாக தேவனுடைய ஒரு அன்பில்லாதவனாகவே ஜீவிக்கிறார். अपने हृदय में दया रहित परमेश्वर के प्रेम रहित उसका जीवन पाया जाता है. கொடுமை தேசத்தில் நிறைந்திருக்கிறது, அக்கிரமம் பெருகிக் கொண்டிருக்கிறது. क्रूरता देश में बढ़ रहा है, अधर्म देश में बढ़ता जाता है. கொடுமையானது நிறைந்து மனிதனை அழித்துக் கொண்டிருக்கிறது. क्रूरता बढ़ते हुए एक मनुष्य दूसरे मनुष्य को नाश कर रहा है. நாகும் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் அடுத்து என்ன நடக்கிறது? கொள்ளை நடக்கிறது. கொள்ளை. इतना ही नहीं, नाहुम का पुस्तक 3 अध्याय के पहला वचन के आखिरी भाग में आखिरी भाग क्या घट रहा है? लूट हो. இந்த உலகத்தின் கடைசி காலத்துல இன்றைக்கு கொள்ளை நடந்து கொண்டேதான் இருக்கிறது. आज आखिरी दिनों में एक दूसरे को संसार में लूट रहे हैं. ஒரு கூட்டு கண்ணுக்கு தெரியாம கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். कुछ लोग नजर के बिना दूसरों के अनदेखी दूसरों को लूट ஒரு रहे हैं. கூட்டு கண்களுக்கு தெரிந்து நேரடியாகவே தங்களுடைய வியாபாரங்களிலே கொள்ளையடித்துக் कुछ கொண்டிருக்கிறார்கள். लोग व्यापार में आमने सामने आंखों देखी दूसरों को लूट रहे हैं. இரக்கமற்றவர்களாக மனிதரை கொள்ளை அடித்து சேகரிக்கிறார்கள். दया रहित मनुष्य को लूट कर उसके हर एक माल को वो इकट्ठा कर रहे हैं. எவ்வளவுதான் பணம் சேர்ந்தாலும் மனிதனுடைய தாகம் தீரவில்லையே. कितना संपत्ति बटोरने से भी उसका प्यास नहीं बुझता. பணம் சேராமல் இருக்க வரைக்கும் மனிதனுக்கு தொல்லையே கிடையாது. यदि उसके पास पैसा नहीं है तो उसका कोई तकलीफ नहीं है. ஒரு அதாவது சுத்தமா ஏரியா இருக்கும்போது சுத்தமா தான் இருக்கும். यदि शुद्ध है तो वहाँ सब कुछ शुद्ध ही रहेगा. கொஞ்சம் குப்பையை கூட்டி அங்க நிறுத்தி விட்டா, लेकिन थोड़ा कचरा को लेकर वहाँ डाल दीजिए, அந்த குப்பை குவிந்து கொண்டேதான் சேர்ந்து கொண்டேதான் वो வரும். कचरा वहाँ बढ़ता ही जाएगा. பண ஆசையாக குப்பையை மனிதன் இருதயத்தில் வளர்த்து கொண்டால், धन का लालसा यदि एक मनुष्य अपने हृदय के भीतर वो बढ़ाता है இந்த तो பண ஆசையாக தாகம் ஒரு நாள் மனிதனுக்கு தீராது. ये पैसा का प्रेम वो प्यास उस हृदय से कदापि नहीं बुझेगा. மேலும் மேலும் பணத்தை சம்பாதிக்க வேண்டும்ங்கிறதான் ஆசைதான் அவனில் உண்டாகிறது. अधिक से अधिक और अपने जीवन में पैसे को इकट्ठा करना वही आग्रह उसके भीतर बढ़ता जाएगा. அவர்கள் தாயும் கொள்ளையடிப்பார்கள், தகப்பனையும் கொள்ளையடிப்பார்கள், உடன் பிறப்பையும் वो கொள்ளையடிப்பார்கள். अपने माँ को भी लूटेगा, अपने बाप को भी लूटेगा, अपने पास में रहने वाले हर एक को वो लूटता ही रहेगा. எங்கே போனாலும் கொள்ளை அடித்து மனிதர்கள் இன்றைக்கு மோசம் நோக்கி கொண்டிருக்கிறார்கள். हर एक जगह में मनुष्य दूसरे को लूटता है और उसका बर्बाद कर देता है. தேவன் அறிந்த தேவ ஜனங்களோ இந்த ஆவிகளுக்கெல்லாம் விலகி ஓட வேண்டும். प्रभु को जानने वाले परमेश्वर के लोग ये सारे आत्मा से हम दूर भागना चाहिए. ஒருவருடைய காசு ஒரு காசும் மற்றவருடைய காசு நம்ம இடத்துல இருக்க கூடாது. एक व्यक्ति पैसा हमारे पास कदापि नहीं रहना. அது அடுத்தவருடைய ரத்தம், அந்த ரத்தத்தை நம்மிடத்தில் வைத்துக் கொள்ள கூடாது. वो दूसरे का लहू है, वो लहू हमारे पास कदापि नहीं होना. ஆனா நினிவே கொள்ளை கூட்டம், கொள்ளை நிறைந்த ஒரு கூட்டத்தார். लेकिन निनिवे को देखने के समय वो हत्यारी नगरी है. சமீபத்தில் நடந்ததை நாம் அறிவோம். अभी हालांकि एक घटना वो हम जानते हैं. அதாவது இந்த கொரோனா வியாதி வந்த ஆரம்ப காலத்தில் जब कोरोना की बीमारी महामारी के आरंभिक समय में எத்தனையோ நாட்டில் உள்ளவர்கள் அவர்கள் மரிக்க போகிற நேரத்தை உணர்ந்து கொண்டு कई देश के लोग जब ये जान लिए कि हमारा मृत्यु का दिन बहुत निकट आ गया है, தங்கள் பொருட்கள் பணத்தை தூக்கி வீதியிலே வீசினார்கள். वो अपने सारे संपत्तियों को उन्होंने सड़क में फेंक दिया. தேவனுடைய வார்த்தை எவ்வளவு 100% உண்மையான வார்த்தைகள். देखिए परमेश्वर के वचन कितना 100% सच्चा है. நியாய தீர்ப்பின் நாளில் அவருடைய பணங்கள் அள்ளவிட்டால் அவளுக்கு இருக்க ஆஸ்தி அவளை விடுவிக்க முடியாது. न्याय के दिन में उसका संपत्ति उसके पास रखा हुआ इकट्ठा किया हुआ पैसा उसको उद्धार नहीं कर என்னுடைய सकता. நியாய தீர்ப்பு வரும்போது பொன் வெள்ளி அவளை தப்பிக்க முடியாது. जब न्याय आएगा उसका सोना उसका चांदी उसको उद्धार नहीं कर पाएगा. தேவ ஜனமே, ஆண்டவர் எப்போது வந்தாலும் இந்த உலகத்தை விட்டு நாம போகக்கூடியவர்கள். प्रभु के लोगों, प्रभु यीशु मसीह कभी भी आए हम उसके साथ उठा लिए जाने वाले हैं. சொல்ல போன ஆண்டவர் நாம உடுத்திருக்கிற வஸ்திரத்தை கூட அனுமதிக்கிறது இந்த சரீரத்தில். एक बात जाहिर है सच्चा है, हमारा जो वस्त्र जो हम पहने हैं उसको भी प्रभु लेकर नहीं हमें ले இந்த जाएगा. பூமி விட்டு நீ எழும்ப வேணும், நீ உடுத்திருக்கிற வஸ்திரத்தை கூட தேவன் அகற்றி உன்னை மகிமையினால் மூடிதான் கொண்டு போகிறார். जब हमें यीशु मसीह संसार से ले जाएगा, हमने पहना हुआ उस वस्त्र को भी छोड़कर महिमा से भरा हुआ इस पृथ्वी से हम चले जाएंगे. நம்ம மூடி இருக்கிற இந்த வஸ்திரமே நமக்கு வருகைக்கு போகும்போது சொந்தமல்ல என்றால்
பூமியில் இருக்கிற எது நமக்கு சொந்தமாக இருக்க यदि முடியும்? हमें ढापा हुआ ये वस्त्र इस संसार में हमारा नहीं है तो ये संसार में कौन से वस्तु को हमारे लिए हम दावा कर सकते हैं? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டியதான நாம் எவ்வளவு தெளிவோடு இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். प्रभु के राज्य को जानने वाले हम कितने स्पष्ट रीति से हमारा जीवन को हम ஆனால் बिताएंगे। அக்கிரமத்தின் தாகமோ பொருளை சேகரிக்க முடியாத உனக்கு தாகத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கும். लेकिन अधर्म का वो प्यास है, वस्तुओं को इकट्ठा करने वाले वो प्यास तुम्हारे भीतर उत्पन्न करता रहेगा। கொள்ளையடித்து பொருளை சம்பாதிக்க முடிய தாகம் உண்டாயிக்கொண்டே இருக்கிறது. लूट कर संपत्ति को इकट्ठा करने वाला वो प्यास तेरे भीतर बढ़ता रहेगा। நான்காவது மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம், கொலை ஓயாமல் நடக்கிறது. और चौथा वचन में तीसरा अध्याय में इसे देख सकते हैं कि वहाँ निरंतर हत्या होता है। ஒரு மனிதன் ஒரு மனிதனை கொலை செய்து விட்டால் போதும், நான் செய்து கொலை போதும், தாகம் அவனுக்கு அடங்குவது கிடையாது. यदि एक मनुष्य को घात कर देता है, वो मरने के बाद उसका खून करने के बाद बस हो गया, उसका प्यास उसके भीतर बुझता नहीं है। மனிதன் கொள்வது சாதாரணமான ஒரு பூச்சியை கொள்வது போல கொள்வது. एक मनुष्य दूसरे मनुष्य को घात करना या खून करना वो एक कीड़े मकोड़ों को मारने के समान हो गया है। 1000 மனிதர்களை கொல்லலாம், ஒரு மனிதன் உயிரோடு எழுப்ப முடியுமா? लेकिन 1000 मनुष्य को एक मनुष्य मार सकता है, लेकिन वही मनुष्य मारा हुआ एक मनुष्य को वापस वो जिला सकता है? மனிதனுக்கு தேவன் கொல்லக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கவில்லை, கொல்லக்கூடிய வல்லமை கொடுத்து விட்டார். मनुष्य को प्रभु ने मारने का अधिकार नहीं दिया है, बल्कि मारने का गुण दिया है। ஆனால் அவனால் உண்டு பண்ண முடியாது. लेकिन वो उसके विरोध में कुछ नहीं कर पाएगा। ஆனா தேவன் கொல்லுகிறவர், உயிர்ப்பிக்கிறவர். लेकिन हमारा प्रभु जो है घात किया वो व्यक्ति को जिलाने वाला அவருக்கு परमेश्वर है। கொல்லவும் முடியும், ஒருவனை உயிர்ப்பிக்க முடியும். हमारा परमेश्वर के व्यक्ति को घात भी कर सकता और वही व्यक्ति को वो जिला भी सकता है। அவர்தான் தேவன். वही परमेश्वर है। ஆனா மனிதன் அதற்கு புறம்பானவர். लेकिन मनुष्य उसके विपरीत में वो पाया जाता है। ஒருவேளை நம்முடைய கைகளில் பட்டயத்தை எடுத்தோ அல்லவிட்டால் வேற எந்த ஆயுதத்தை எடுத்தோ சகோதரர் கொல்லாமல் இருக்கலாம். शायद अक्षरी तौर से हम कोई हथियार लेकर हमारे भाई को हम घात नहीं किए होंगे। சிலர் பார்க்கிற பார்வையிலே கொன்று போடுவார். कुछ लोग अपने नजर में ही दूसरों को खून कर देते हैं। அவர்கள் பார்க்கிற பார்வையிலே ஈட்டி வைத்து குத்துவது போல இருக்கும். उनका नजर ऐसा रहता जैसे बर्छी लेकर उसका खून कर दिया हो। சிலர் வார்த்தையிலே கொன்றுடுவார்கள். कुछ लोग तो अपने शब्दों में ही दूसरों को घात कर देते தன் हैं। சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகன் என்று வசனம் சொல்லுகிறது. परमेश्वर का वचन ऐसा कहता है, जो अपने भाई के ऊपर बैर रखता है वो उसको घात करने वाला है। வருகையின் காலத்தில் சபைக்குள் பகை பெருகிக் கொண்டே வருகிறது. प्रभु का आगमन का उस दिन में कलीसिया के भीतर नफरत बढ़ रहा है। பகைகள் விரோதங்கள் மனிதனுக்குள் பிசாசினால் அது ஏற்படுத்தப்பட்டு கொண்டே வருகிறது. शैतान के द्वारा प्रभु के लोगों के भीतर बैर नफरत बढ़ रहा है। பகைகளை விரோதங்களை தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் களைந்து தெய்வீக சுபாவத்தை தரிக்க வேண்டியவர்கள். हमारे जीवन में प्रभु के लोगों के भीतर वो बैर को, वो नफरत को उतार कर परमेश्वर को, वो ईश्वरीय स्वभाव को पहन कर हमें आगे बढ़ना है। அடுத்து அந்த நினிவேல இருந்த அக்கிரமம் ஐந்தாவதாக और पांचवा उस निनिवे के भीतर रहने वाला अधर्म क्या है? 4 வசனத்துக்கு நாம் வரும்போது आप जब उस चौथा वचन में आने के அங்கே समय பாவம், அங்கே வேசித்தன பாவம் குடிகொண்டிருக்கிறது. वहाँ पाप और वहाँ वेश्यागामी वो पाप बढ़ रहा है। இன்றைக்கு பூமி முழுவதும் இவைகளால் அடிமையாக்கப்பட்டு வருகிறது. आज पृथ्वी पूरा इस पाप का गुलाम होकर बन रहा है। தேவன் வேசிக்கல்லரை நியாயம் தீர்ப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. परमेश्वर का वचन ऐसा कहता है कि प्रभु उस वेश्या को न्याय करेगा। ஆனால் இந்த ஆவியோ பூமிக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்து கொண்டு வருகிறது. लेकिन आज ये आत्मा इस पृथ्वी में बहुत ही सामर्थ के साथ काम कर रही தேவ है। ஜனங்களோ அதற்கு எதிர்த்து நின்று அவைகளை விரட்டக்கூடியவர்கள். प्रभु के लोग उसके विरोध में सामना करके उसको भगाना चाहिए। சபையானது பாவத்துக்கு அல்ல, தேவன் பரிசுத்தத்துக்கு என்று உருவாக்கி வைத்திருக்கிறார். कलीसिया को प्रभु ने पाप के लिए नहीं बल्कि पवित्रता के लिए प्रभु ने बुलाया है। பரிசுத்தமுள்ள சபையை எக்கால துணிக்கும் போது அவரை சந்திக்க போகிறது. ये पवित्र कलीसिया जब तूरी फूका जाएगा उसके पास जा मिलेगा। ஆகையால் மனிதன் பாவத்தை செய்ய இன்னும் அவனது தூண்டிக் கொண்டே இருக்கிறது. इसीलिए मनुष्य को पाप करने के लिए वो आत्मा भीतर से उसको उस्काता रहता है। பாவம் செய்கிற எந்த மனிதன் நான் செய்து பாவம் போதும் என்று சொல்லி அவன் தாகம் தீர்க்கப்படுகிறது இல்லை. पाप करने वाला एक मनुष्य मैंने किया हुआ पाप काफी है कर बोलने वाला ऐसा प्यास उसके भीतर नहीं बुझता। பாவம் செய்கிற மனிதன் அவன் தாகம் தீர்க்கப்பட்டு அந்த பாவத்தை வெறுக்க வேண்டுமானால் இயேசுவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே சாத்தியம். पाप करने वाला वो मनुष्य उसके भीतर रहने वाला वो प्यास को बुझाकर छोड़कर वो पाप नहीं चाहिए करके कहने वाले वो अवस्था में आने के लिए प्रभु यीशु मसीह उसके लिए आवश्यक எந்த है। பாவியும்
பாவத்தின் மேல் வெறுப்பை கொடுத்து அந்த பாவத்துக்கு சத்துருவாய் எடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமுள்ளவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். हर एक पापी व्यक्ति उस पाप को घृणा करने के लिए, उस पाप को नफरत करने के लिए रखने वाला एक ही व्यक्ति हमारा प्रभु यीशु मसीह है. ஆறாவதாக அது அவங்களுக்குள்ள இருக்கிற அக்கிரமத்தின் கிரியானது छठवां, उनके भीतर रहने वाला अधर्म का क्रिया क्या है? பில்லி சூனிய பாவம். वो जादू टोना, பில்லி சூனிய பாவம். वो टोना का पाप है. இன்றைக்கு பில்லி சூனியத்தினால் பூமி நிறைந்திருக்கிறது. आज जादू टोना से पृथ्वी भरा हुआ है. தேவனுடைய பிள்ளைகளுக்குள் அது ஒரு நாள் கிரியை செய்யக்கூடாதவைகள். के लोगों के भीतर ये पाप कदापि काम नहीं करना. பில்லி சூனியங்களை அனுசரிக்கிறவர்கள், பில்லி சூனியங்களை அனுசரித்து செய்து வருகிறவர்கள், जो कोई जादू टोने में विश्वास रखते हैं और उस काम को करते அவருடைய हैं, ஆத்மா எங்கே போகும்? उनका आत्मा कहाँ जाएगा? அக்னி கடலுக்கு போகக்கூடியது. नरक के आग में वे पहुंचा दिया जाएगा. அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 8வது வசனம். वही बात को प्रकाशित वाक्य 21वां अध्याय के 8वें वचन में पढ़ सकते हैं. இந்த நாகும் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சில பாவங்கள் அங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறது. नाहूम का पुस्तक 3 अध्याय में कहा गया हुआ कुछ पाप जो है प्रकाशित वाक्य में भी उल्लेख किया गया है. சூனியக்காரரும் அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள். जो जादू करते हैं वे भी उस नरक के आग में डाल दिए जाएंगे. சூனியக்காரர் உயிரை வேட்டையாடுகிறார்கள். ये लोग लोगों के उस प्राण का घातक है. அவைகள் ஒரு ஆவிகள் அவர்களுக்குள்ள ஒரு தாகத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. वो एक आत्मा है जो उनके भीतर एक प्यास को ले आता है. ஆகையால் சபைகள் இவைகளை விட்டெல்லாம் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். इसीलिए कलीसिया ये सारे बातों को छोड़कर अपने आप को पवित्र करना होगा. இப்படிப்பட்ட ஒரு அக்கிரமத்தின் தாகமுள்ளவளாக இவள் இங்க தண்ணீர் எடுக்க ஒவ்வொரு நாளும் வருகிறார். ऐसे एक अधर्म के साथ, एक पाप का प्यास के साथ हर दिन इस कुएं के पास वो पानी लेने के लिए, जल भरने के लिए वो पहुंचती है. இவருடைய ஆத்மாவில் இருக்கிற இந்த அக்கிரமத்தின் தாகத்தை தீர்க்கும்படிதான் இயேசு பிரயாசப்படுகிறார். उसके आत्मा के भीतर, उसके प्राण के भीतर रहने वाली इस अधर्म के उस प्यास को बुझाने के लिए यीशु मसीह आ पहुंचा. இப்பொழுது இந்த தேவகுமாரனுக்கு ஏன் தாகம் வந்தது, எதன் மேல் தாகம் வந்தது என்பதை நாம் சிந்திக்கிறோம். अभी इस परमेश्वर के पुत्र के भीतर प्यास क्यों आया, उसका वजह क्या है करकर हम ध्यान करेंगे. உண்மையாவே அவர் சரீர தாகத்தை பற்றி தான் அவர் பேசியிருப்பார். ஆனால் यदि अक्षरी तौर से यदि यीशु मसीह वहां अपने शरीर के प्यास के बारे में यदि वो बात किया होता तो சீஷர்கள் பட்டணத்திலிருந்து ஆகாரம் கொண்டு வந்து அவருக்கு கொடுத்த பின்பு, जब चेले लोग नगर से भोजन लेकर उसको देने के बाद, போதகரே நீர் புசியும் என்று சொல்லுகிறார்கள். हे स्वामी भोजन करो करके वे कहते हैं. உண்மையிலே அந்த தாகத்துக்கு அவர் அந்த தாகத்தில் இருப்பது உண்மையானால், यदि वो प्यास, शारीरिक प्यास उसके भीतर वो वास्तविक रहने पर, அதுதான் அவருடைய பசியாக இருக்குமானால், यदि वही उसका भूख होकर रहने से அந்த ஆகாரத்தை உடனே அவர் புசித்திருக்க வேண்டும். तुरंत वो भोजन को वो खाना था, ஆனால் அவர் புசிக்கவில்லை. लेकिन उसने वो भोजन नहीं खाया. நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. आप नहीं जानने वाला एक भोजन मेरे लिए है. என் பிதாவின் சித்தத்தை செய்து அவருடைய கிரிகளை முடிப்பதே என்னுடைய போஜனம். मेरे पिता का मर्जी को करना और उसको पूरा करना ही मेरा भोजन है. அப்படியானா இயேசுக்குள்ள என்ன தாகம் உண்டாயிருந்திருக்கணும்? यदि वैसा है तो यीशु मसीह के भीतर आया वो प्यास, वो भूख, वो क्या है? அந்த பாவியான ஸ்திரீ ரட்சிக்கப்பட வேண்டும். वो पापी स्त्री कैसे भी वो उद्धार पाना चाहिए. இந்த பாவியான ஸ்திரீ ரட்சிக்கப்பட வேண்டும். ये पापी स्त्री उद्धार पाना चाहिए. அவள் சாதாரணமான ஸ்திரீ वो கிடையாது. ऐसी साधारण स्त्री नहीं है. அவளுக்கு ஏற்கனவே 5 புருஷர்கள் இருந்தார்கள். उसको पहले से ही 5 पति वो कर चुकी है. இப்போது ஒரு புருஷன் இருக்கிறார். अभी एक पति उसके पास हाला में है. ஆனால் அவன் புருஷனுக்கு ஏற்றவன் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். लेकिन वो पति उसका नहीं है करके यीशु मसीह कहता है. அப்போ இந்த ஸ்திரீ கேட்கிறாள், ஆண்டவரே அந்த தண்ணீர் எனக்கு தாரும் என்று சொல்லுகிறார். अभी ये यीशु मसीह को देखकर पूछती है कि मुझे वो जल जरूरी है. இயேசு சொல்லுகிறார், உன் புருஷனை போய் அழைத்து கொண்டு வா. तब यीशु मसीह ने ऐसे कहा, तू जाकर अपने पति को लेकर आ. அவள் சொல்லுகிறார், எனக்கு புருஷன் கிடையாது. तब उसने ऐसे कहा, मेरे लिए कोई पति नहीं. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? तब यीशु मसीह ने क्या ஸ்திரீயே कहा? உள்ளபடியே சொன்னாய். तूने सच्चाई कहा. பாவியான ஸ்திரீ தான் உள்ளபடி பேசுகிறாள். वो एक पापी स्त्री है लेकिन उसका बोली में एक सच था. பாவியானவள் தான் ஆண்டவரிடத்தில் உண்மை பேசுகிறாள். वो पापी स्त्री होने के बावजूद भी उसका बोली सच है. ஆண்டவர் சித்தமானால் இந்த பகுதியை நாளைக்கு சிந்திக்கலாம். यदि प्रभु का मर्जी है तो इस भाग को हम कल ध्यान करेंगे. இப்பொழுது தேவகுமாரனுக்குள் இருக்கிற தாகத்தை சுருக்கமாக நாம் படிக்கிறோம். अभी हम परमेश्वर के पुत्र के भीतर रहने वाले वो प्यास को हम संक्षिप्त रीति से ध्यान அவருக்குள் करेंगे. இருக்கிற தாகம் பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும்.
प्रभु का भीतर रहने वाला एक प्यास है। पृथ्वी में रहने वाले हर एक मनुष्य वो उद्धार पाना चाहिए। ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும், ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். हर एक मनुष्य उद्धार पाना, हर एक मनुष्य प्रभु के पास आना। ஆதி மனிதனுக்குள்ளிருந்து மனிதன் வெளிப்பட்டபடினால், आदि मनुष्य जब वो प्रकट हुआ, ஆதாமுக்குள்ளிருந்து மனிதன் வெளிப்பட்டபடினால், आदम के भीतर रहने वाला वो मनुष्यत्व मनुष्य के भीतर जब பூமியில் பிறக்கிற எல்லா மனிதர்களும் பாவிகளாக்கப்பட்டபடினால், पृथ्वी के रहने वाले हर एक निवासी जब पापी हो गए, மனிதன் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து விட்டான். मनुष्य पाप करके परमेश्वर की महिमा का रहित होकर बदल गया। நீதிமான் ஒருவன் இல்லை, धर्मी कोई भी नहीं। ஆகையால் உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லோரும் நீதிமானாக்கப்பட வேண்டும். इसीलिए संसार में रहने वाले हर एक मनुष्य धर्मी होकर बदलना चाहिए। மனிதனை பிடித்திருக்கிற பாவத்திலிருந்து அவனை விடுவிக்கப்பட வேண்டும். मनुष्य में पकड़ा हुआ हर एक पाप से वो छुटकारा पाना चाहिए। மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும். मनुष्य मन फिराना है। தேவாதி தேவனை மனிதன் காண வேண்டும். परमेश्वर का ये मनुष्य देखना है। இந்த ஒரு வாஞ்சியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க உண்டாகிற தாகம். ये आग्रह के साथ यीशु मसीह के भीतर हम उस प्यास को हम देख सकते हैं। 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசித்தால், दूसरा पत्रस 3 देखे 9वें वचन में हम देखने के समय, ஒருவனும் கெட்டு போவது அவருக்கு சித்தமில்லை, कोई भी नाश होना उसका मर्जी नहीं। எல்லா மனிதரும் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பும்படியாகவும் सारे लोग उद्धार पाने के लिए, எல்லா மனிதரும் அவர்கள் சத்தியத்தை அறிகிற அறிவு அடையும்படியாகவும், सारे लोग सच्चाई की उस पहचान में पहुंचने के लिए அவர் ஏன் தாமதித்துக் கொண்டிருக்கிறார்? क्यों वो देरी कर रहा है? நம்மிலும் கூட பலர் ஆண்டவர் வந்தா போய்விடலாம் என்று யோசிப்போம். सब लोग हम ऐसे सोचते हैं यदि यीशु मसीह अभी आएगा तो हम सब लोग ले जाएंगे। ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், ரட்சிக்கப்படாத திரளான கோடி கோடான ஜனத்தை பார்க்கிறார். प्रभु हमको भी देखता है, उद्धार नहीं प्राप्त किए हुए करोड़ों लोगों को भी वो देख रहा है। அவர்களே நான் ரட்சிக்க வேண்டும், वे लोगों को भी हम उद्धार करना चाहिए। அவர்களே நான் பரலோகத்துக்கு கொண்டு போக वे வேண்டும். लोगों को भी हम स्वर्ग में ले जाना चाहिए। அதுவே நம்முடைய ஆண்டவருடைய தாமதமாக இருக்கிறது. इसीलिए हमारा प्रभु यीशु मसीह देर कर रहा है। ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லா மனிதர்களும் மனம் திரும்ப வேண்டும். एक व्यक्ति भी नाश नहीं होना बल्कि सारे लोगों का उद्धार होना चाहिए। இந்த வேளையிலும் அவர் நம்மேல் கொண்டிருக்கிற மகா பெரிய தாகம் அதுவாகவே இருக்கிறது. इस समय भी प्रभु यीशु मसीह का वो प्यास यही है। பாவத்தில மனிதன் சாவத தேவன் விரும்பவில்லை. पाप में मनुष्य नाश होना प्रभु का मर्जी नहीं। பாவத்திலே மனிதன் மாளுவத தேவன் விரும்புவதில்லை. पाप में मनुष्य नाश होना प्रभु नहीं चाहता। பாவத்தில சாகிற மனிதனுடைய மரணத்தை நான் வெறுக்கிறேன். पाप में नाश होने वाला उस मृत्यु को मैं नफरत करता हूँ। அறியாமை உள்ள காலத்தை தேவன் காணாதது போல் இருந்தார், இப்பொழுதோ எங்கும் உள்ள மனிதர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். जब हम अनजानते उस समय हमने किया हुआ कामों को प्रभु आनाकानी करता, लेकिन प्रभु आज एक आज्ञा देता कि संसार के हर एक लोग जो है वो उद्धार पाए। அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரத்துடைய 30ஆம் வசனத்தை நாம் அபிதமாக வாசிக்கிறோம். प्रेरितों का काम 17 अध्याय के 30वें वचन में ऐसे हम पढ़ सकते हैं। அறியாமை உள்ளங்கள் காணாதது போல் ஆண்டவரால் விடப்பட்டது. जब हम अनजानते उस समय प्रभु ने हमारे बातों को अनदेखी रहा। ஆனால் இப்பொழுது பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர் மனிதர்களும் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். लेकिन अब पृथ्वी के हर एक लोगों को देखकर वो मन फिराने का आज्ञा देता है। பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்ன நோக்கி பாருங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். पृथ्वी के हर एक लोगों मेरे ओर देखो, तुम उद्धार पाओगे। அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசிக்கப்பட்டார்கள். जो लोग उसकी ओर देखे उनका मुंह प्रकाशमान हुआ। பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்ன நோக்கி பாருங்கள். पृथ्वी के चारों तरफ रहने वाले लोग मेरे तरफ देखो। ஒரு மனிதன் சாதாரணமாய் பார்ப்பதற்கு நோக்கி பார்ப்பதற்கு பெரிய வித்தியாசம் உண்டு. एक व्यक्ति साधारण तौर से देखना और उसकी ओर ध्यान लगाना उसमें अंतर है। சில வேளையில் நம்முடைய பார்வை சில மனிதர்கள் மேல் சாதாரணமாக விழும், சாதாரணமாக பார்த்து கொண்டு போவோம். कई बार हम कुछ मनुष्य को हम साधारण तौर से देखेंगे और नजर लगाकर हम चले जाएंगे। ஒரு பெருங்கூட்டத்தில் நாம் நடந்து போய் கொண்டே இருக்கிறோம். ऐसे बड़े झुंड के साथ हम निकल जाते हैं। பல முகங்களை நாம் பார்த்து கொண்டு போகிறோம். कई चेहरा हमारे सामने आता है, ஆனா அதே சந்தர்ப்பத்தில் लेकिन साथ ही साथ நமக்கு தெரிந்தவள் யாராயிரம் அந்த கூட்டத்தில் இருந்த அந்த முகம் இருந்தா திரும்ப நம்ம அவளை உற்று பார்க்கிறோம். यदि उस झुंड में हम पहचानने वाला एक चेहरा हमारे सामने आ जाता है तो तुरंत हम उनको ध्यान लगाकर देखेंगे। அவளை நோக்கி பார்க்கிறோம். हम उनको ध्यान से என்ன देखेंगे। நோக்கி பாருங்கள் என்றால் அதோடைய பொருள் என்ன? हम मुझे ध्यान से देखो उसका मतलब क्या है? ஆண்டவரை கவனித்து பார்ப்பது, प्रभु का ऊपर हम ध्यान लगाकर देखना கவனம் चाहिए। செலுத்தி அவரை பார்ப்பது, हम पूरे ध्यान से उसके ऊपर नजर நம்முடைய लगाना, கவனத்தை கொடுத்து அவரை பார்ப்பது. हमारा पूरा ध्यान उसके ऊपर रखना चाहिए। பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை என்ன நோக்கி பாருங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். पृथ्वी के चारों तरफ रहने वाले लोगों मेरी ओर देखो, तब तुम उद्धार पाओगे। மனிதன் ரட்சிக்கப்படும்படி அவன் தாக தீர்க்கப்படும்படி அவரை அல்லாமல் வேறொரு நாம பூமியின் மேல் கட்டளிடப்படவில்லை. मनुष्य उद्धार पाने के लिए उसके प्यास को बुझाने के लिए उसके नाम को छोड़कर और कोई नाम इस पृथ्वी पर नहीं है। அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவ்வாறாக நாம் படிக்கிறோம். प्रेरितों का काम 4 अध्याय के 12 वचन में से हम पढ़ सकते हैं। அவரை இல்லாமல் இந்த பூமியில் ஒரு நாமம் ஏற்பட முடியாது. उसको
छोड़कर और कोई नाम इस पृथ्वी पर नहीं आ सकता। ஆகையால் தான் பேதுரு சொல்லுகிறான், நீங்க ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். इसीलिए पतरस वहां कहता है, हर एक लोग अपने पापों के लिए मन फिराकर पानी के बपतिस्मा ले लीजिए। மனிதன் தான் செய்கிற பாவத்தை விட்டு மனம் திரும்பாத பட்சத்தில் பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை இல்லை. यदि एक मनुष्य अपने किया हुआ पाप से वो तौबा नहीं करता, उसके पाप से क्षमा नहीं प्राप्त कर सकता। தான் செய்கிற பாவத்தை வெறுத்து அந்த பாவத்தை அறிக்கையிட்டு அவனை விட வேண்டும். उसने किया हुआ एक पाप को वो नफरत करके, उस पाप को इकरार करके वो छोड़ना है। ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की महिमा हो। இந்த பாவமுள்ள மனிதன் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதற்காக ये पापी मनुष्य मन फिराकर उद्धार पाने के लिए இயேசு இப்பொழுது என்ன செய்கிறார்? அவர் ரத்தத்தை சிந்துகிறார். यीशु मसीह भी क्या करता है, वो अपने लहू को बहाता है। அந்த ரத்த சிந்தி இந்த ரத்தத்தை அவருக்கு ஜீவனுக்காக அவருடைய ரட்சிப்புக்காக அதை அவனுக்கு கொடுக்கிறார். वो अपने लहू को बहाकर उसके उद्धार के लिए, उसके पाप के क्षमा के लिए वो देता है। எபிரேயர் 9 அதிகாரம் 22 வசனத்தில் வாசிக்கும் பொழுது इब्रानी की पत्रिका 9 अध्याय के 22 वचन को हम पढ़ने के समय ரத்த சிந்துதல் இல்லாமல் மீட்பு உண்டாகாது. वहाँ लहू बहाए बिना छुटकारा नहीं है करके हम देख सकते हैं। ரத்த சிந்துதல் இல்லாமல் ரத்தம் இல்லாமல் அங்கே பாவ மன்னிப்பு இல்லை. लहू के बिना पाप का क्षमा नहीं है। தன்னுடைய ரத்தத்தை தாகத்துக்கு கொடுப்பதாக தான் அந்த ஸ்திரியோடு இயேசு பேசுகிறார். अपने लहू को उसके प्यास के लिए देने के लिए वहाँ यीशु मसीह उसके साथ बोल रहा है। அதான் சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீர் என்று சொல்லுகிறார். इसीलिए यीशु मसीह कहता है, मैं तुझे देने वाला वो जल। இந்த தண்ணீர் எப்போது வெளிப்பட்டது? ये जल कब प्रकट हुआ? இயேசுவை நம்முடைய பாவங்களுக்காக பிடித்து அவரை நியாயம் தீர்த்தார்கள். यीशु मसीह को हमारे पाप के खातिर उसको पकड़ाया गया और उसके ऊपर न्याय किया गया। நம்முடைய பாவத்து நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். हमारे पाप के कारण वो मारा गया और वो कुचला गया। தன் சரீரத்திலே ஐகாயங்கள் அவர் கொண்டார். अपने शरीर में 5 घावों को उसने सहन किया। 2 கைகளிலும் ஆணியினால் கடாவினார்கள். 2 हाथों में उसको कीले ठोके गए। 2 கால்களையும் ஆணியினால் கடாவினார்கள். उसके 2 पैरों में कीले ठोके गए। அவர் விலாவை ஈட்டினால் குத்தினார்கள். उसके पंजर में बर्छी होगा। இந்த காயங்கள் ஆறாத காயங்கள். ये सारे घाव जो है वो कदापि सूखता नहीं। இயேசு உயிர் தெழுந்தாலும் கூட जब यीशु मसीह जी उठने के बावजूद भी அந்த காயமும் இருந்தது, விலாவில் குத்தப்பட்ட காயமும் இருந்தது. वो घाव पंजर भोगा गया, वो घाव भी उसके अंदर पाया गया। சில வேளையில் நமக்கு காயம் உண்டானா அது மறைந்து விடும். कई बार जो घाव हमारे शरीर में आता है वो सूख जाता है। சில காயங்கள் நம் சரீரத்தில் இருக்க வரைக்கும் அது இருந்து கொண்டே இருக்கும். लेकिन कुछ घाव को देखने के समय वो घाव हमारे शरीर में ही बना रहता है। இயேசு உயிர் தெழுந்தாலும் கூட यीशु मसीह जी उठने के बावजूद भी அந்த காயம் இருந்து கொண்டிருந்தது. वो घाव उसके शरीर में पाया गया था। தோமாவிடத்தில் என்ன சொல்லுகிறார்? तोमा को देखकर क्या कहा? என் கையில பார், मेरे हाथों को देखो, என் கையில பார், ஆணினால் கடாவப்பட்டது அப்படியே இருக்கிறது. देखो मेरा हाथों को देखो, वो खीला टोका वो घाव अभी भी है। உன் விரல்களை விலாவிலே போடு, तो अपने उंगली को मेरे पंजर में डालकर दे। இந்த காயம் மூடப்பட்டால் மனுக்குலத்துக்கு இப்போது ரட்சிப்பு இல்லை. इस घाव यदि सूख जाने पर मनुष्य के लिए कोई उद्धार नहीं। அந்த காயங்கள் ஏன் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது? क्यों ये घाव अभी भी खुला हुआ है? அந்த காயங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறபடியால் இன்றைக்கு மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு வந்து கொண்டே இருக்கிறது. आज वो घाव खुला रहने के कारण मनुष्य की जाति के लिए आज भी वो आज से उद्धार पहुंच रहा है। அது காயங்கள் என்று சொல்வதோட மனிதனுடைய மீட்புக்காக திறக்கப்பட்ட ஊற்று. ये घाव करके कहने से बढ़कर मनुष्य के उद्धार के लिए दिया गया वो एक सोता है। அந்த ஊற்று மனிதனுடைய பாவத்தை போக்கும்படி ரத்தம் வந்து கொண்டே இருக்கிறது. वो सोता मनुष्य के पाप को मिटाने के लिए वो लहू बह रहा है। இந்த 5 காயங்களோடு கூட 5 கொடூர கருவினால் அவர் காயப்பட்டார். ये 5 घाव से बढ़कर 5 यंत्र से उसको घायल किया गया। அந்த வாரினால் அவர் वो அடிக்கப்பட்டார். चाबुक से वो मारा गया। அது முதலாவது கொடூர ஆயுதம். वही उसके ऊपर इस्तेमाल किया हुआ क्रूरता से इस्तेमाल किया हुआ हथियार है। இரண்டாவது அந்த வாறுகளில் உள்ள 40 கிளைகளில் இருக்கிறதான எலும்பு துண்டுகள். और उस चाबुक में रहने वाले उस हड्डियों का 40 प्रकार का टुकड़ा को हम देख सकते हैं। வாறுனாலும் அடிபட்டால் அந்த வாரினுடைய நுனியில் இருக்கிற எலும்புகளினாலும் அவர் वो அடிபட்டார். चाबुक से उसको मारा गया और चाबुक के लटकने वाले हड्डियों से भी उसका शरीर घायल किया गया। மூன்றாவது விஷ முள்ளுகளினால் தலையிலே அவர் அடிக்கப்பட்டார், और துன்புறுத்தப்பட்டார். और तीसरा विष के कांटों के द्वारा उसके सर में मारा गया, वहां उसको सताया गया। முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவருடைய தலையில வைத்து கோல் வைத்து அடித்தார். कांटों से एक मुकुट को रखकर उसके सर में रखकर उसको लाठी से मारा गया। அந்த விஷ முள்ளுகள் அவருடைய தலையை वो காயப்படுத்துகிறது. विष का कांटा उसके सर को घायल किया। நான்காவதாக ஆணியினால் கடாவுகிறார், ஆணி அவரை காயப்படுத்துகிறது. और चौथा कीला घायल किया।
கடைசியாக ஈட்டி அவரை காயப்படுத்தினார். और आखिरी बर्छी से उसको भेदा गया। அந்த ஈட்டியை போர் சேவகன் எடுத்து குத்தும் பொழுது जब सिपाही वो बर्छी को लेके उसको भेदा, அந்த விழாவிலிருந்து தண்ணீரும் ரத்தமும் புறப்பட்டு வந்தது. उसके पंजर से लहू और जल निकल गया। அந்த ரத்தமானது, वो लहू, அந்த தண்ணீரை சேர்ந்து வந்த ரத்தமானது वो लहू से मिला वो पानी जो है, நமக்கு மீட்பை கொடுத்து நம்முடைய தாகத்தை தீர்க்கிறது. वो हमें उद्धार देकर हमारे प्यास को वो बुझा रहा है। இன்றைக்கு பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு ஒரு மனிதனுக்கு எப்படி வர முடியும்? आज पाप के ऊपर एक नफरत एक मनुष्य को कैसे आएगा? மனிதனுக்கு தண்ணீர் தாகம் எடுத்தால் தண்ணீரை தேடி ஓடுகிறான். यदि मनुष्य को प्यास लगने पर वो जल की ओर भागता है, அவன் தாகம் தீர்க்கப்பட்ட பின்பு लेकिन उसकी प्यास बुझने के बाद தண்ணீர் எடுத்து கொடுத்தால் அதை வாங்கி கொள்ள மாட்டான். उसको पानी देने से आगे वो नहीं पीता है, ஏன்னா தாகம் கிடையாது, क्योंकि उसका प्यास बुझ गया, வேண்டாம் என்று ஒதுக்கிடுவான். नहीं चाहिए करके उसको टुकरा देगा। ஒரு பாவி பாவ சவிதை விட்டு தாகம் தீர்க்கப்பட்டு அவன் பாவத்தை வெறுக்க வேண்டுமானால் यदि एक पापी इंसान अपने पाप को टुकरा कर उसका प्यास उस पाप से बुझने के लिए, ஒரு காலத்தில் பூமியில் இருக்கிற பாவங்களை செய்து கொண்டு வந்த நம்மில் பலரும் உண்டு. एक समय इस पृथ्वी में रहने वाले पाप को किए हुए हम में से कई लोग यहाँ बैठे हैं। நாம் செய்த பாவங்கள் நமக்கே இப்ப அருவருப்பாய் தோன்றுகிறது. हमने किया हुआ हर एक पाप हमारे लिए आज घृणित होकर पाया இது जाता है। ஏன் அருவருப்பாய் தோன்றுகிறது? क्यों आज उस पाप को देखकर हम घृणा करते அன்றைக்கு हैं? சந்தோஷமாக இருந்தது, एक समय तो हम उस पाप से आनंद இன்றைக்கு मनाए, அருவருப்பை உண்டு பண்ணுகிறது. लेकिन आज वो पाप क्यों घृणित है? நமக்கு பாவம் செய்யக்கூடிய தாகம் இருதயத்தில் இல்லை. आज वो पाप करने वाला वो प्यास हमारे हृदय से मिट गया, ஆகையால் தான் பாவத்தை விட்டு ஓடுகிறார்கள். इसीलिए हम पाप को छोड़कर हम भागते हैं। பாவம் அவளை பின்தொடர்ந்து வந்தால் இவர்கள் அதை விட்டு ஓடுகிறார்கள். पाप उनके पीछा करने से भी वो उस पाप को छोड़कर वो भाग जाते हैं। பாவத்தை குடிக்கக்கூடிய தாகம் அவளுக்கு ஆத்துமாவில் இல்லை. उस पाप को पीने वाले वो प्यास उनके प्राण में नहीं है। இந்த தாகத்தை தீர்த்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கொடுத்து ஜீவ தண்ணீரை நமக்குள்ளே ஊற்றினார். उस पाप के प्यास को बुझाने वाला हमारा प्रभु यीशु मसीह अपने लहू को देकर जीवन का जल की नदी हमारे लिए उसने அவருடைய बहा ரத்தம் दिया। சிந்தப்பட்டபடினால் நம்முடைய பாவத்தின் மேல் நமக்கு விடுதலை கொடுத்து வெறுப்பை கொடுத்தார். उसका लहू बहाया गया, इसीलिए हमें उस पाप का उस प्यास से छुड़ाकर हमें छुटकारा கிருபையின் दिया। வாசல் நமக்காக திறக்கப்பட்டது. अनुग्रह का द्वार हमारे लिए खुला गया, இயேசுவின் விழா நமக்காக திறக்கப்பட்டது. यीशु मसीह ने हमारे लिए द्वार को खोल दिया। ஆனால் இதற்கு ஒரு முடிவு காலம் உண்டு. लेकिन उसके लिए एक अंत है। மனிதர்கள் ரட்சிப்பை தாமதப்படுத்த கூடாது. मनुष्य के उस उद्धार के लिए और आगे देरी नहीं होना। மனிதர்கள் ஞானஸ்நானம் எடுப்பதை தாமதப்படுத்த கூடாது. मनुष्य बपतिस्मा लेने के लिए और देरी नहीं करना। இதுவே அனுகிரக காலம், यही अनुग्रह का समय है, இதுவே ரட்சணையின் நாள். यही उद्धार का समय है। இதற்கு ஒரு முடிவு வரும். அந்த முடிவுக்கு பின்பு உனக்கு ரட்சிப்பு இல்லை. एक अंत रहने वाला, उस अंत के बाद आपके लिए उद्धार नहीं मिलेगा। ஒரு துஷ்ட வாலிபன் ஒரு நாள் ராக்காடத்தில் வெளியில போய் கொண்டிருக்கிறான். एक दुष्ट व्यक्ति एक अंधेरे के समय में वो अपने घर से बाहर निकला। அவன் வழியிலே ஒரு விபத்துக்குள்ளாகி அடிபட்டு காயத்தோடு கிடக்கிறான். उस अपने यात्रा में वो एक दुर्घटनाग्रस्त हो गया और घायल होकर वो सड़क के कोने में वो पड़ा है। அந்த வழியாக ஒரு இரக்கமுள்ள நபர் வருகிறார். उस समय एक दया दिखाने वाले एक पुरुष वहां से वो गुजर रहा था। அவன் காயப்பட்டிருக்கிறதை கண்டு வாகனத்தை நிறுத்தி அவனண்டே போய் அவனை பார்த்து தூக்கி எடுக்கிறார். उसका घायल अवस्था को देखकर इसके ऊपर दया आया और ये मनुष्य उसके पास गया, उसकी पट्टी को बांधकर उसको सहायता किया। சொந்த வாகனத்திலே அவனை கொண்டு போய் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவனுக்கு உயிர் கொடுக்கிறார். उसने अपने वाहन में उसको ले गया और उसके लिए पूरे सहायता करके उसको जीवन दिया। இருவரும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து போய் விடுகிறார்கள். दोनों अपने एक दूसरे से संबंध से टूट गए और वे अलग हो गए। அவனை கொண்டு காப்பாற்றுவது யார் என்றால் ஒரு அருமையான ஒரு நீதிபதி. அவன் उसको उद्धार किया हुआ एक व्यक्ति या उसको सहायता किया व्यक्ति वो एक न्यायाधीश थे, ஒரு இரக்கமுள்ள ஒரு நீதிபதி. वो दयालु न्यायाधीश। ஆனால் இந்த வாலிபன் சில காலமா இருந்து அந்த நன்மையை மறந்து வாழ்ந்து கொண்டே வருகிறார். थोड़ा समय तक वो रहा और वो भलाई को वो भूल बैठा और आगे अपने जीवन का दौरा आगे बिताता गया। இவன் நன்மையை மறந்து போய் திரும்பவும் தன்னுடைய ஜீவியத்தில் துச்சர்களோடு சேர்ந்து ஜீவிக்க ஆரம்பிக்கிறார். वो अपने भलाई को अपने जीवन में भूल गया, आगे वो अपने साथियों के साथ जीवन बिताने लगा। துஷ்டரோடு சேர்ந்து இவன் கொடூரமுள்ளவனா ஜீவிக்கிறான். दुष्टों के साथ मिलकर दुष्टता अपने जीवन में बढ़ाता गया। ஒரு நாள் ஒரு துஷ்டத்தனத்து நிமித்தம் ஒருவரை கொலை செய்கிறார். एक दुष्ट काम के कारण एक दिन उसने प्रत्येक एक व्यक्ति को घात कर दिया। அவன் பிடிபடுகிறான். वो खून करने के बाद वो पकड़वाया गया। பிடிப்பட்டு அவன் சிறையில் அடைக்கப்பட்டு கடைசியாக தீர்ப்பு கொடுக்கிற ஒரு நாளுக்கு அவன் கொண்டு வரப்படுகிறான். वो पकड़वाया जाने के बाद उसको जेल में डाल दिया गया। एक दिन वो न्यायालय में न्यायाधीश के सामने उसको लाया गया। அவனை வந்து சாட்சியின் கூட்டில் நிறுத்துகிறார்கள். जब उसको
कचेरी में खड़ा किया गया அவனுக்கு முன்பாக ஒரு உட்கார்ந்து இருக்கிறார், அவர் நீதிபதி அவர். और उसके सामने एक न्यायाधीश बैठा है। இந்த வாலிபன் அவரை உற்று பார்க்கிறார். जब ये आदमी उसको गौर से देखता है, தனக்கு ஒரு நாள் உதவி செய்வர் என்று அறிந்து கொள்கிறார். वो जान लिया कि ये व्यक्ति एक दिन मुझे मदद किया, वही इंसान है। எப்படி ஆயிலும் என்ன இந்த முறை தப்பித்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார். उसका अंदर एक आशा उत्पन्न हुआ कि अब तो अबकी बार ये मेरे लिए जरूर सहायता ஆனால் करेगा। இவன் மேல் உள்ள விசாரணைகள் நடத்தப்பட்டது. उसके बारे में कई पूछताछ जारी रहा। இவன் கொலை செய்தது உண்மை என்பது சாட்சிகளோடு நிரூபிக்கப்பட்டது. उसने घात किया, ये खून किया, ये सच है करके साक्षीदारों के द्वारा इस बात का प्रमाणित हो गया। இவன் கொலை செய்தது உண்மை என்கிற சாட்சி நிரூபிக்கப்பட்ட பின்பு அந்த சாட்சியின் அடிப்படையில் நீதிபதி தீர்ப்பளிக்கிறார், அவனுக்கு தூக்கு தண்டனை அனுமதிக்கிறார். जब ये बात का प्रमाणित हुआ कि इसने खून किया, तब ये न्यायाधीश उसके विरोध में न्याय के पत्र को लिख दिया और उसको फांसी के दंड कहा गया। அந்த தண்டனையை பிரசித்தப்படுத்தின உடனே இவன் சத்தம் போட்டு அழ ஆரம்பிக்கிறார். जैसे ही उसको न्याय दिया गया, तुरंत वो चिल्ला उठा और बोल उठा, ஐயா நீங்க தான் ஒரு நாள் என்ன தப்புவித்தீர்கள். उसने इसे देखकर कहा, भाई एक दिन तूने तो मेरे प्राण को बचाया। நான் மரணத்தோடு போராடும்போது நீர் அல்லவா, நீங்கள் தான் என்ன வந்து ரட்சித்தீர்கள். जब मैं मौत के साथ लड़ाई कर रहा था तो आपने ही तो मेरे प्राण में அன்றைக்கே நான் जीवन மரிக்க दिया। வேண்டும், நீர் எனக்கு ஜீவனை கொடுத்தீர். उस दिन मैं मरने वाला था, आपने मुझे जीवन दिया। இதோ இந்த சந்தர்ப்பத்திலே என்ன தப்பிக்க வேண்டும். कि इस समय में आप मुझे कैसे भी मदद करना அவனோ चाहिए। கதறி கத்தி அழுகிறான். उसने गिड़गिड़ाते हुए चिल्लाते हुए पुकारने लगा। நீதிபதியானவர் அழுது கொண்டு மெதுவாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். न्यायाधीश आंसुओं के साथ उसने धीमी आवाज में एक बात को बोला, மகனே நான் உனக்கு அன்றைக்கு ரட்சகராக இருந்தேன். बेटा उस दिन मैं तेरे लिए उद्धार करता सहायक நான் करने वाला ரட்சகராக था। இருந்து ஏற்ற வேளையில் உன்னை ரட்சித்தேன். मैं सहायक होकर तुझे नियुक्त समय तेरे प्राण को मैंने उस दिन ஆனால் बचाया। நீயோ உன்னை மாற்றிக்கொள்ளவில்லை, लेकिन तूने तो अपने जीवन को உன் नहीं கிரியைகளை बदला, மாற்றிக்கொள்ளவில்லை, तूने तो अपने कामों से உன் नहीं ஜீவிதத்தை चूका, மாற்றிக்கொள்ளவில்லை. तूने अपने आदतों से नहीं நீ बदला, நன்மை பெற்றாய், தீமை செய்திருக்கிறாய். तूने भलाई को प्राप्त किया लेकिन तूने बुराई काम நீ किया। செய்த தவறுக்கு நான் உனக்கு தண்டனை கொடுப்பதுதான் என்னுடைய நீதி. तेरे काम बुरा था, इसीलिए तेरे ऊपर न्याय देना मेरा धर्म का काम है। நான் உனக்கு நியாயம் செய்கிற நீதிபதியாக அமர்ந்திருக்கிறேன். मैं तुझे न्याय करने वाला न्यायाधीश होकर यहाँ बैठा हूँ। இப்போது நீ செய்த குற்றத்துக்கு தண்டனை கொடுப்பது என்னுடைய நீதி என்று தீர்ப்பளிக்கிறார். अब तूने किया वह गलती के लिए तुझे देने वाला न्याय मेरा धर्म है। ரட்சிப்பின் வாசல் சீக்கிரத்திலே மூடப்பட போகிறது. उद्धार का फाटक बहुत ही जल्दी बंद होने वाला இதுவே है। நாம் ரட்சிக்கப்பட வேண்டிய காலம். ये उद्धार पाने वाला இதுவே நாம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டிய காலம். पाप से छुटकारा पाने वाला अच्छा समय ये है। ரட்சிப்பை தாமதப்படுத்த வேண்டாம். उद्धार पाने वाले ये समय को और देरी नहीं करना। ஞானஸ்நானத்தை தள்ளி போட வேண்டாம். बपतिस्मा लेने वाला और भी देरी नहीं உன் करना। ஆவிக்குரிய ஜீவித்தின் ஓட்டத்தை தொடங்குவதற்கு நீ தாமதமாக இருக்க अपने வேண்டாம். आत्मिक दौड़ को आरंभ करने के लिए देरी नहीं करना। இதுவே உனக்கு ரட்சிப்பு நாளாக கர்த்தர் உனக்கு கிருபையை இதை கொடுத்திருக்கிறார். आज उद्धार का दिन होकर प्रभु अनुग्रह से तेरे लिए दिया है। என் சத்தத்தை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, मेरे आवाज को सुनने वाले प्रिय भाइयों और बहनों, நீ எவ்வளவு காலம் பாவம் செய்தாலும் பாவம் உன்னை விட்டு விடாது. आप और अधिक पाप करने से भी वो पाप आपको कदापि नहीं அந்த छोड़ेगा। பாவமானது உன்னோடு நீ பாவம் செய்யாதே என்று சொல்ல முடியாது. वो पाप आपको देकर आगे तू पाप नहीं करना करके कदापि नहीं எவ்வளவு करेगा। காலம் நீ வாழ்ந்தாலும் மீண்டும் மீண்டும் அந்த பாவம் உன்னை தூண்டி கொண்டே இருக்கும். और कितना भी आपका जीवन ये संसार में रहने से वो पाप आपको उस्काता ही रहेगा। உனக்காக பிளக்கப்பட்டிருக்கிற ஊற்றை நோக்கி பார். आपके लिए बढ़ने वाला वो सोता की ओर आप आंख उठाइए। உன் பாவங்களுக்காக குத்தப்பட்டிருக்கிற இயேசுவின் விலாவை நோக்கி பார். आपके पाप के लिए वो घायल किया हुआ यीशु मसीह की ओर आप देखिए। அந்த விழாவிலிருந்து கிருபையும் இரக்கம் புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. उस पंजर से वो अनुग्रह और वो दया आपके लिए बह रहा है। அந்த ரத்தத்தில் ஒரு துளி உன்மேல் பட்டால் நீ குணமாய் விடுவாய். उस लहू का एक बूंद आपके ऊपर लगने पर आप पूरी तरह से चंगा हो அந்த जाएंगे। ரத்தம் சூடு மாறி உறைந்து குளிர்ந்து போகவில்லை. वो लहू आज वो पूरी तरह से नहीं सूखा है। இயேசுவின் ரத்தம் இப்போது சிந்தப்பட்ட ரத்தம் போலவே வெதுவெதுப்பாய் இருக்கிறது. आज भी वो लहू ताजा होकर आपके लिए फाट हो रहा है। அந்த ரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது. वो लहू में आज जीवन है। அந்த ரத்தத்திலே மன்னிப்பு இருக்கிறது. वो लहू में आज क्षमा है। அந்த ரத்தம் நன்மையானவர்களை பேசுகிறது. वो लहू आपके लिए भला बात को बोलता है। பொதுவாகவே ரத்தத்துக்கு ஒரு தன்மை உண்டு. वो लहू में एक गुण पाया जाता है। இந்த பூமியில சிந்தப்படுகிற எந்த ரத்தமும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. आज इस संसार में पाए वो हर एक लहू स्वर्ग की ओर देखकर पुकारता है। ஒரு மனிதன் ஒருவனால் அவன் அடிக்கப்பட்டு ரத்த சிந்தி அவன் கொல்லப்பட்டால் यदि एक मनुष्य एक व्यक्ति को खून करता है और उसका लहू इस पृथ्वी में बहता है, அங்கு விழுகிற ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. वो बहा हुआ वो लहू परमेश्वर की ओर देखकर वो चिल्लाता है, அந்த पुकारता है। ரத்தத்தின் சத்தம் எவ்விதமாக இருக்கிறது? वो लहू का आवाज कैसा है? ஆண்டவரே எனக்காக என்னுடைய ரத்தத்தை சிந்தின மனிதனை நீ
பழி வாங்க வேண்டும். प्रभु मेरे लिए मेरे खून को बहाए उस व्यक्ति को देखकर तू बदला लेना चाहिए. இயேசுடைய ரத்தம் அப்படிப்பட்டது அல்ல. लेकिन यीशु मसीह का लहू वैसा नहीं. அது நன்மையானவளை பேசுகிற वो ரத்தம். भले बातों को बोलने वाला लहू है. பிதாவே இவனுக்கு மன்னியும் என்று சொல்லுகிற हे ரத்தம். पिता इनको क्षमा कर करके पुकारने वाला அந்த लहू है. ரத்தமே நமக்குள்ளே ஓட வேண்டும். वो लहू हमारे भीतर बहना चाहिए. பிதாவை போல நாம மன்னிக்குள்ளாய் மாற்றப்பட முடியாது. पिता के समान हम क्षमा करने वाले होकर हम बदलना है. குமாரனை போல மன்னிக்கிற சுபாவத்தை பெற்றுக் கொண்டவர்களாக पुत्र के समान क्षमा करने वाले होकर हमारा जीवन நம்முடைய बदलना है. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு கூட இந்த இடத்தோட்டு கடந்து போக வேண்டும். पाप के क्षमा के निश्चय के साथ इस जगह से हमें लौटना होगा. ஏற்கனவே உடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் पहले से हमारा पाप क्षमा होने के बावजूद भी கடந்த காலத்தில் உண்டான சூழ்நிலை நிமித்தம் ஒருவேளை உடைய ரட்சிப்பை நீ நஷ்டப்படுத்தியிருக்கலாம். बीते हुए दिनों में हमारे जीवन में आए हुए कई बातों के कारण शायद हमारे उद्धार को हम खो बैठे होंगे. உன் ரட்சிப்பை மறந்து பாவத்துக்கு நீ இடம் கொடுத்திருக்கலாம். हमारे उद्धार को भूलकर हमारे जीवन में हमने पाप के लिए जगह நீ दिया அவரை होगा. நோக்கி பார்ப்பாயானா, यदि आप उसकी ओर देखने पर கல்வாரியை நோக்கி பார்ப்பாயானா, उस कलवरी की ओर आप नजर கல்வாரியில் வடிந்த ரத்தத்தை நோக்கி பார்ப்பாயானா, उस कलवरी में बहावा लहू को உனக்காக देखने से சிந்தப்பட்ட ரத்தத்தை நோக்கி பார்ப்பாயானா, आपके लिए बहावा वो लहू को देखने से அந்த ரத்தம் போதுனோடு பேசுகிறது. वो लहू आपको देखकर बोलता है நான் உனக்காக சிந்தப்பட்டேன், मैं आपके लिए अपना लहू को நான் बहाया. உனக்காக பூமியில சிந்தப்பட்டிருக்கிறேன், मैं आपके लिए इस पृथ्वी में अपने लहू உன் को बहाया. பாவங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறேன், आपके पापों के लिए உன் சாபங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறேன், अपने साप को मिले अपने உன் लहू को बहाया. வியாதிகளுக்காக சிந்தப்பட்டிருக்கிறேன். मेरे बीमारियों के लिए मैं अपने लहू को அந்த बहाया. ரத்தம் நம்ம மேல் படுமானால், वो लहू हमारे ऊपर आने से அந்த ரத்தத்தின் துளிகள் நம்ம மேல் விழுமானால், वो लहू के बूंद हमारे शरीर में நம்முடைய आने से வியாதி நம்ம விட்டு போய்விடும். हमारे शरीर की बीमारी हमें அந்த छोड़कर जाएगी. கழுவோடு நாம் சுகத்தை பெற முடியும். इसी क्षण में चंगाई को प्राप्त இயேசு करेंगे. நம்முடைய மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். हमारे यीशु मसीह हमारे बीच में चल அந்த फिरा है. கல்வாரி நம்முடைய மத்தியில கிரியை செய்கிறது. कलवरी हमारे बीच में चल அந்த फिरा है. ரத்தம் நம்ம மேல் தெளிக்கப்படுகிறது. वो लहू हमारे बीच में चुना அந்த ரத்தத்தின் வல்லமை நம்மளை கிரியை वो செய்யட்டும். लहू का सामर्थ हमारे भीतर அந்த कार्य ரத்தத்தை करने दे. விசுவாசிப்போமாக. वो लहू का विश्वास அந்த करेंगे. ரத்தத்துக்கு ஒப்பு கொடுப்போமாக. वो लहू के लिए हम अपने जीवन को समर्पण நமக்கு करेंगे. உதவி செய்வாராக. प्रभु हमें मदद करेगा. गरीब आदमी का रूपदार के राजा यीशु तेरे पास खड़ा है, अपना दिल खोल बंद न करो, अपना दिल खोल बंद न करो. गरीब आदमी का उद्धार के राजा यीशु तेरे पास खड़ा है, अपना दिल खोल बंद न करो, अपना दिल खोल बंद न करो. गरीब आदमी का उद्धार के राजा यीशु तेरे पास खड़ा है, अपना दिल खोल बंद न करो, अपना दिल खोल बंद न करो. गरीब आदमी का उद्धार के राजा यीशु तेरे पास खड़ा है, अपना दिल खोल बंद न करो, अपना दिल खोल बंद न करो. गरीब आदमी का उद्धार के राजा यीशु तेरे पास खड़ा है, अपना दिल खोल बंद न करो, अपना दिल खोल बंद न करो. गरीब आदमी का उद्धार के राजा यीशु तेरे पास खड़ा है, अपना दिल खोल बंद न करो.